வேத வசனத்தில் எரேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். और आज हम यिर्मयाह 30 अध्याय का 17 वचन को पढ़ेंगे. எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. இந்த எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்கிறார். और यिर्मयाह 30 के 17 में मैं तेरा स्वास्थ्य सेहत को अच्छा करूंगा. இந்த எருசலேமும் யூதா தேசமும் அழிந்து போய் கிடந்தது. ये यरूशलेम और यहूदा देश नाश हुआ था. பாபிலோனுடைய இராணுவத்தினால எருசலேம் முற்றிலுமாய் அழிந்து கிடந்தது. बाबुल की सेना द्वारा यरूशलेम पूरा नाश हो चुका था. அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற தேசங்கள் நாடுகள் சொல்ல ஆரம்பித்தார்கள். और तब आसपास के जो नगर और देशवासी कहने लगे ஆண்டவர் எருசலேமை கைவிட்டுட்டார் என்று எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தார்கள். परमेश्वर ने यरूशलेम को छोड़ दिया या त्याग दिया ऐसे वो कहने लगे. அழிந்து போய் உருக்குலைந்து கிடந்த அந்த எருசலேமை பார்த்து கர்த்தர் சொன்னார், नाश हुआ यरूशलेम को देखकर परमेश्वर ने कहा நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்றார். मैं तेरे उस सेहत को लौटाऊंगा. இந்த நாளில் முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில इस समय में विशेष कर आत्मिक जीवन में ஆரோக்கியம் வரப்பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर उस स्वास्थ्य को लौटाकर आशीष करना चाहता है. சில சமயங்களில் சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் தாக்கும் போது कुछ समय जब शरीर में बहुत सारी बीमारियां आती है. சென்னை பட்டணத்தில் கடந்து போயிருந்த போது जब मैं चेन्नई को गया था ஒரு சகோதரி அல்லது ஒவ்வொரு நாளும் 10 மாத்திரையாவது எடுத்தா தான் உயிர் வாழ முடியும் என்கிறார். और एक बहन कहते कि मैं रोज 10 गोलियों को लूंगी तो ही मैं जी सकती हूँ. மும்பை பட்டணத்திலே ஒரு சகோதரி என்னோடு சொன்ன ஒரு அழகு காரியம். और मुंबई शहर में एक विश्वासी ने मुझसे कहा சில மாத்திரைகளை கையில வச்சுக்கிட்டு சொன்னா कुछ दवाइयों को हाथ में रखते हुए कहा பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் 26 மாத்திரை எடுத்தா தான் உயிர் பிழைக்க முடியாது. और रोज अगर मैं 24 गोलियों को लेती हूँ तो ही मैं जीवित रह सकती हूँ. தினமும் 26 மாத்திரைகள் எடுக்கக்கூடிய ஒரு சகோதரியாய் காணப்படுகிறார். और रोज 24 गोलियां लेने वाली एक स्त्री थी. அப்படி மாத்திரைகளை எடுத்து சரீரம் பாதிக்கப்பட்டு பலவீனமாய் கிடக்கிறது. और ऐसे गोलियों को लेकर जो शरीर निर्बल होके पड़े रहते हैं. இப்படி எத்தனையோ அல்லேலூயா சரீரங்களை வாழ்க்கையை நாம பார்க்கிறோம். ऐसे बहुत से शरीर और जीवनों को हम देखते हैं. ஒரு சகோதரி பேரு திவ்யா. एक लड़की का नाम दिव्या. அவள் திருமணமாகி 2 மாசம் கணவனோடு கூட வாழ்ந்தாள். और शादी के बाद सिर्फ 2 महीने वो पति के साथ जी थी. ஒரு நாள் திடீரென்று கீழே பொத்துன்னு விழுந்தாள். एक दिन अचानक से वो नीचे गिर गई. அவளுடைய சரீரம் அல்லேலூயா அடிக்கடி அப்படி கீழே விழுகிற நிலைமைக்கு மாறினாள். उसका शरीर हमेशा ऐसा अचानक गिरने जैसा होता था. ஒரு சின்ன படிக்கட்டுல கூட ஏற முடியாத நிலைமைக்கு மாறி போனாள். और एक छोटा सीढ़ी भी नहीं चढ़ सकती थी. சில நாட்களுக்குள்ளே அவளுடைய கையை கூட தூக்க முடியாத நிலைமையிலே மாறினாள். और कुछ ही दिनों में ऐसा हुआ कि वो हाथों को भी नहीं उठा पाती थी. மருந்துகள் ஏராளமா எடுத்து பார்த்தாள். दवाइयों को भी उसने ज्यादा लेकर देखा. டாக்டர் அவளை எல்லா விதத்திலும் சோதித்து பார்த்து சொன்னார்கள், और डॉक्टर ने सारा जांच करते हुए कहा இது உனக்கு மசில் இருக்கிற பிரச்சனைகள் ஆகையினால நீ ரொம்ப நாளைக்கு உயிரோடு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. और ये तेरे उस मसल्स के निर्बलता के कारण है तो ज्यादा दिन जी नहीं அவள் सकती है. மிகுந்த துக்கத்தோடு அல்லேலூயா தொடர்ந்தாள். वो ज्यादा दुखी होकर आगे बढ़ रही அவளுடைய थी. கணவனுடைய வீட்டார் அவளை துரத்தி விட்டு விட்டார்கள். और उसके पति के घर से उन्होंने उसे भगा दिया. தன்னுடைய பெற்றோருடைய வீட்டிலே अनेक நாட்களாய் தங்கி வேதனையோடு கூட இருந்தாள். उनके माता पिता के घर में बहुत दिनों तक दुखी होकर वो जी அப்படி रही थी. வாழ்க்கை நீ கொஞ்ச நாளைக்குள்ள மரணம்தான் என்று வாழ்ந்து கொண்டிருந்த அவள் ऐसे कुछ दिनों में मरने करके वो जी रही थी. சிலர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை குறித்து கேள்விப்பட்டு और कुछ लोग प्रार्थना करते करके उसने सुना. திவ்யா அவங்களோடு சொன்னா எனக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணிக்காங்கன்னு சொன்னார். दिव्या ने उनसे कहा कि आप लोग मेरे लिए भी प्रार्थना करो. அந்த சகோதரிகள் அவளுக்காக கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். और उन स्त्रियों ने मिलकर उसके लिए भी प्रार्थना किया. தொடர்ந்து திவ்யாவை குணமாக்கும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். और निरंतर ऐसा प्रार्थना किया कि दिव्या को तू स्वस्थ कर. ஆண்டவர் அவளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். और प्रभु ने उसके लिए एक बड़ा अद्भुत को किया. அவளுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை விடுதலை அவளுக்கு கொடுத்து சாட்சியாய் நிறுத்தினார். एक बड़ा छुटकारा को देकर परमेश्वर ने उसे आशीष किया. அதான் வசனத்துல பார்க்கிறோம். எரேமியா 30ல और उसलिए उस यिर्मयाह के 30 में हम उस वचन में पढ़ते எரேமியா हैं 30:17 நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்கிறார். और मैं तेरा स्वास्थ्य को लौटाऊंगा ऐसा लिखा है. இதே எரேமியாவின் புஸ்தகம் 17 அதுல 14 வாசிக்கும் போது और
उसी यिर्मयाह 17 के 16 में जब पढ़ते हैं, எரேமியா 17 அதுல 14ல வாசிக்கும் போது यिर्मयाह 17 का 16, ஆண்டவரே நீர் என்னை குணமாக்கும் ரபா, और प्रभु तू मुझे चंगाई दे, அப்பொழுது நான் என்னாவேன் என்கிறார், நான் குணமாவேன் ரபா. और तब मैं चंगाई को पाऊंगा. நீர் என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன் என்கிறார். तू चंगा कर और मैं चंगाई को पाऊंगा. ஆராதிக்கிற தேவ பிள்ளையர், आराधना करने वाले परमेश्वर के बच्चे, ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் குணமாக்க வேண்டும் என்கிற விருப்பம் ரபா. परमेश्वर का योजना है कि वो चंगाई को நாம் दे. ஆண்டவரோடு கூட சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நீர் என்னை குணமாக்கும் ஆண்டவரே. हमें परमेश्वर से बात करना है कि परमेश्वर तू मुझे चंगा कर. மாத்திரைகள் குணமாக்க முடியல, டாக்டர்கள் குணமாக்க முடியல, நீர் என்னை குணமாக்கும் என்று கதறும் போது डॉक्टर और दवाई मुझे चंगाई नहीं दे पा रहे, लेकिन तू मुझे चंगा कर. அல்லேலூயா, அவர் ஒரு அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்துகிறார். वो एक अद्भुत को करके गवाही के रूप में खड़ा करता है, அல்லேலூயா, பெரிய அற்புதத்தை செய்து கர்த்தர் நிறுத்துகிறார். और बड़े अद्भुत को करके परमेश्वर खड़ा करते हैं. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், இதுவரைக்கும் அவர் அற்புதமாய் நடத்தினார். परमेश्वर को धन्यवाद देना कि अब तक उसने अद्भुत तरीके से चलाया, நானே உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர் என்கிறார். और मैं ही तेरे लिए लड़ने वाला एक परमेश्वर, அல்லேலூயா, நானே உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர். मैं तेरे लिए एक वैदी परमेश्वर हूँ. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து பார்க்கும்போது और 12 वर्ष से जो स्त्री के बारे में जब पढ़ते हैं, அவள் எவ்வளவோ மருந்து எடுத்து பார்த்தாள், वो कितने दवाइयों को लेकर देखी, ஆனால் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு ஒரு மாற்றமும் வரவில்லை. लेकिन उस स्त्री को कोई बदलाव नहीं அவள் आया. யாரை குறித்து கேள்விப்பட்டாள் என்று பார்க்கிறோம், இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். तब उसने यीशु के बारे में जाना, அவள் தீர்மானம் எடுத்தாள், இனி ஒரே ஒரு வழி இயேசுதான் என்று பிடித்தாள். और उसने एक निर्णय को लिया कि अब सिर्फ एक ही मार्ग यीशु है. இனி எனக்கு மாத்திரையும் மருந்தும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாள். अब दवाई मुझे मदद नहीं कर सकते, ऐसे उसने विश्वास அந்த किया. நாட்களிலே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது. उन दिनों में अगर खून की तकलीफ कोई स्त्री को होता है तो वो उस आराधनालय में नहीं आ सकती है. அப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாள் என்று கேள்விப்பட்டால், अगर ऐसा किसी को मालूम पड़ता है कि खून की तकलीफ के साथ कोई कलीसिया में அது सभा में आया, யூதர்களுக்கு அப்படி தெரிய வரும் என்றால், यदि यहूदी लोग को ऐसा पता चलता है, அப்படிப்பட்ட ஸ்திரியை பிடித்து அவர்கள் கல்லெறிந்தே கொன்று போடுவார்கள். ऐसे स्त्रियों को तो पथराव करके मार देंगे, காரணம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு அவர்கள் தடைப்பட்டவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். क्योंकि परमेश्वर के उपस्थिति में आने के लिए उन्हें एक रुकावट जैसा देखा जाता ஆனால் था. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். लेकिन नए नियम में परमेश्वर ने एक बड़ा बदलाव को लाया, இவள் இயேசுவினிடத்தில் கடந்து வந்து தன்னுடைய பிரச்சனையை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதவளாய் இருந்தாள். और ये यीशु के पास अगर किसी से भी तकलीफ को बांट नहीं पाई, தன்னுடைய வியாதியை, தன்னுடைய போராட்டத்தை வெளிப்படையாய் அவளால சொல்ல முடியாத நிலைமையில வந்தாள். अपनी बीमारी और तकलीफों से किसी और से कह नहीं पा रही थी, அதில் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமாய் அவள் வந்தாள். और किसी को पता नहीं चले ऐसे गुप्त वो आई थी, அப்படி வந்துதான் இயேசுனுடைய வஸ்திரத்தை அவள் தொட்டால் தொங்கலை. और ऐसे आकर ही उसने यीशु का वस्त्र को छुआ, இயேசு அவளை புறக்கணிக்கவில்லை. और यीशु ने उसका इनकार नहीं किया, இயேசு வந்தவளை புறக்கணிக்கவில்லை. और यीशु ने उसे इनकार नहीं किया. மனுஷர்கள் புறக்கணிச்சாலும் இயேசு அன்றைக்கு அவளை ஏற்றுக்கொண்டார். मनुष्य कुछ समय इनकार करते, लेकिन उस दिन यीशु ने उसे स्वीकारा, உடனே அவளுக்கு சொஸ்தமாக்கி விடுதலையை கொடுத்து சமாதானத்தோடு வீட்டுக்கு और அனுப்பினார். तुरंत ही उसे चंगाई देके एक समाधान के साथ भेजा. ஆண்டவரே நீர் என்னை குணமாக்கும். कहो कि परमेश्वर तू मुझे चंगाई दे. இன்றைக்கு எத்தனை பேர் நீர் என்னை குணமாக்கும் இயேசுவே. आज कितने लोग कह सकते हैं कि प्रभु तू मुझे चंगाई दे, அப்பொழுது நான் குணமாவேன் என்று சொல்லுங்க. और तब मैं चंगाई को पाऊंगा. ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவர் ரொம்ப கரிசனையா இருக்கிறார். और आराधना में परमेश्वर के लोगों के बारे में परमेश्वर ज्यादा सोचता है. ஆண்டவருடைய கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் தாங்குகிறது. परमेश्वर का कृपा हमें रोज थामता है. நீங்க வேதத்துல 23ஆம் அதிகாரம் யாத்திராகமத்துல பார்த்தால், जब निर्गमन का 23वां अध्याय को पढ़ते हैं, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம். निर्गमन 23 का 25 में हम पढ़ते हैं, அல்லேலூயா, ஆமென். அவரை சேவிக்கிறவர்களுக்கு, जो लोग उसकी सेवा करते हैं, யாரெல்லாம் அவரை சேவிக்கிறார்களோ ஆராதிக்கிறார்களோ जो लोग उसकी सेवा करते हैं और आराधना करते हैं, அவர்களுக்கு சொல்றார், உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். वो कहता है कि उनका रोटी और पानी को मैं आशीष करूंगा. அல்லேலூயா, கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளை, ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். प्रभु की सेवा या आराधना करने वाले लोगों का पानी और रोटी को प्रभु आशीष करता है. ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறார். प्रभु ने दिया प्रतिज्ञा को प्रभु पूरा करता இன்னைக்கு है. ஒவ்வொரு பட்டணத்துல இந்திய தேசத்தில் நீங்கள் கடந்து போனால், आज हर एक नगर, हर एक देश के अगर आप जाएंगे तो ஆராதனையில வாஞ்சையா இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். जो लोग आराधना करने के लिए एक इच्छा को रखते हैं उन्हें परमेश्वर आशीष करता है. ஒரு காலத்துல பட்டினியாய் வாழ்ந்தவர்கள், एक समय में भूखे रहते थे ஒரு காலத்துல ஒன்றுமில்லாத நிலைமையில और வாழ்ந்தவர்கள், कुछ समय में उनके पास कुछ भी नहीं था, இன்னைக்கு பெரிய நிலைமையில கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். लेकिन आज बड़े तरीके से प्रभु ने उन्हें आशीष किया. காரணம், கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீர் என்ன செய்கிறாரு,
क्योंकि ஆசீர்வதிக்கிறார். प्रभु की सेवा करने वालों का प्रभु रोटी और पानी को आशीष करता அதோடு है। நின்று விடவில்லை. उसी के साथ वो रुक नहीं அந்த गए। வசனத்துல இன்னொரு காரியத்தை கடைசியில சொல்றாரு. उस वचन में एक और बात को कहता, நான் வியாதியை உன்னை விட்டு என்ன செய்வேன், விலக்குவேன் என்று வாக்கு मैं கொடுத்தார். तुझ में से उस बीमारियों को हटा दूंगा வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு और கொடுத்தார். तुझसे बीमारी को हटा दूंगा, ऐसे उसने இந்த प्रतिज्ञा की। கடைசி காலத்துல நாம பார்த்தால் इन अंतिम दिनों में जब हम देखते हैं ஏதாவது ஒரு வழியில சரீரத்துல வியாதி தாக்கி இருக்கலாம். और किसी प्रकार से शरीर में बीमारी आती है, அது வாலிப வயசா இருக்கலாம், वो शायद जवानी के दिन होंगे வயதான வயசா இருக்கலாம், या बहुत ही उम्र जब हो गया ஏதோ ஒரு வியாதி ரத்தத்திலே அங்க உண்டாயிருக்கிறது. और कोई प्रकार का बीमारी शरीर में रहता ஆனால் है। எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். लेकिन चाहे कैसा भी कमजोरी हो, प्रभु ने उसे क्रूस पर उठाया है। அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். कहते लोग कहते हैं कि उसके मार खाने से मैं चंगा हुआ, சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் कहो कि குணமாகிறேன். यीशु के मार खाने से मैं चंगा हुआ, அவரால் அவன் குணமாக்க முடியும். और वो चंगाई दे सकता है। ஆனால் அவருடைய சித்தம் அப்படியே விட வேண்டும் என்றால் சில சமயத்தில் அப்படியே விட்டு விடுகிறார். लेकिन कुछ समय अगर उसका योजना है कि ऐसा ही छोड़ना है तो वो छोड़ देते हैं। ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். और प्रभु अपने योजना अनुसार करने वाला परमेश्वर है। அதனால நாம சில கேள்விகளோ சந்தேகங்களோ எழுப்பவே கூடாது. इसलिए हमें कभी कोई प्रश्न या ऐसा पूछना नहीं है। ஏசப்பாவால முடியல, அவர் செய்யல, அப்படி செய்ய முடியலன்னு மாத்திரம் நினைக்கவே கூடாது. कि यीशु से कर नहीं पाए या यीशु से हो नहीं सकता, ऐसा नहीं कहना है। நாம் கேள்வி கேட்பதற்கு நமக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. और प्रश्नों को करने के लिए हमारे पास कोई अधिकार நாம் नहीं है। தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி மாத்திரம் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசவே கூடாது. परमेश्वर के महिमा के बारे में हमें कभी कम कहकर नहीं बताना है। அவர் சகலத்தையும் செய்ய எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். वो सब करने के लिए विश्वास योग्य है, Praise the Lord. அவர் வல்லவராய் இருக்கிறார். क्योंकि वो सर्वशक्तिमान है। ஒரு வியாதியை குணமாக்குறது அவருக்கு லேசான காரியம், அது ஒண்ணும் பெரிய காரியம் एक கிடையாது. बीमारी को चंगाई देना उसके लिए आसान बात है, ஆனால் அவருடைய சித்தம் எதுவோ அதன்படி அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். लेकिन उसका योजना जो है उसके अनुसार वो करने वाला Praise परमेश्वर। the Lord. प्रभु की स्तुति हो। ஒரு சகோதரி 17 வயசு அமீன் அலி புஷ்பா. और एक बहन जिसका नाम 17 साल की, उसका नाम पुष्पा है, புஷ்பா என்கிற 17 வயசு பிள்ளை, और 17 वर्ष की वो लड़की, அவளுக்கு போன் கேன்சர், எலும்புல கேன்சர் வியாதி உண்டாகிவிட்டது. उसके हड्डी में वो कैंसर की बीमारी हुई। இந்த எலும்புல கேன்சர் வியாதி உண்டானது நாளுக்கு நாள் அது அதிகமாகி அவருடைய பிரெயின், அவருடைய மூளை வேற और பாதிக்கப்பட்டிருச்சு. हड्डी में जो कैंसर की बीमारी थी पहुंचकर उसको सिर में भी असर हुआ, டாக்டர்கள் அல்லேலூயா எவ்வளவோ சோதிச்சு பார்த்து ஹீமோதெரபி எல்லாம் கொடுத்து பார்த்தார்கள். और डॉक्टर ने बहुत सी कोशिश करके कीमोथेरेपी भी किया, அவன் பல தடவை ஹீமோதெரபி கொடுத்து பார்த்தாலும் ஒரு மாற்றம் வரவில்லை. और बहुत बार कीमो किया फिर भी कुछ हुआ नहीं। இனி மரணம் தான் என்று நினைச்சுக்கிட்டு இருந்த புஷ்பாவுக்கு अब मृत्यु है करके सोचने वाली पुष्पा அவளுக்கு को ஒரு நாள் ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுத்து சாட்சியாய் நிறுத்தினார். एक दिन प्रार्थना को सुनकर प्रभु ने एक अद्भुत को किया। அல்லேலூயா. हालेलुया। இப்படி எத்தனையோ பேர்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். ऐसे बहुत सारे लोगों को प्रभु ने किया, நன்மைகளை செய்திருக்கிறார். भलाइयों को किया। அந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து அவர் பேசினார். उस हेzeकिया राजा को देखकर प्रभु ने कहा, நான் உன் கண்ணீரை என்ன செய்தேன் என்றார், கண்டேன் என்றார். मैंने तेरे अश्रुओं को देखा, அல்லேலூயா. உன் ஜெபத்தை நான் விண்ணப்பத்தை கேட்டேன் என்றார். तेरे विनती को मैंने सुना। ஆமென். 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, दूसरा राजा का 20 का 5 में जब पढ़ते हैं, அல்லேலூயா, நான் உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். प्रभु ने प्रतिज्ञा दी कि मैं तुझे चंगा करूंगा। ஆண்டவர் சொன்னது போலவே அல்லேலூயா அவனை குணமாக்கி அவன் ராஜஸ்தானத்தில் 15 வருஷம் கூட்டி கொடுத்து அற்புதமாய் நடத்தினார். और वैसे प्रभु ने 15 वर्ष को बढ़ाकर उसे आशीष किया। எத்தனை பேர் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை மறுபடியும் அவர் தர விரும்புகிறார். कहते लोग कहते हैं प्रभु आज हमारे सेहत को फिर लौटाना चाहता ஒரு है। காலத்துல நீங்க நல்ல ஆரோக்கியமா இருந்தீர்கள், एक समय में आपका सेहत अच्छा था துள்ளி சாடக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமா இருந்தீர்கள். और उछल कूद करके आप जीते थे, ஆனால் இன்றைக்கு சரீரம் பலவீனப்பட்டு வியாதினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். लेकिन आज शायद शरीर में वेदना और बीमारियां இந்த हैं। நாளில் கர்த்தர் சொல்றார் அவர் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். लेकिन आज प्रभु कहता है कि वो चंगाई दे सकता है। ஆமென். அவருடைய சித்தம் ஏதோ நீங்க தொடர்ந்து செபிக்கல், ஆண்டவரே என்னை குணமாக்கும் அல்லவா. उसका योजना जो भी आपको प्रार्थना करने की, प्रभु मुझे चंगाई நீர் दे, என்னை குணமாக்கும், நான் குணமாவேன் சொல்லுங்க. तू मुझे चंगाई को दे और मैं चंगाई पाऊंगा। ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. हर एक दिन आप कहते रहना ஏசப்பா நீங்க என்ன குணமாக்குங்க, कि प्रभु तू मुझे चंगाई को दे, அப்பொழுது நான் குணமாவேன் ஏசப்பா. तब मैं चंगाई को पाऊंगा। இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இயேசு அதை கேட்டு ஆமென் சத்தத்தை கேட்டு அவர் செய்வார். जब आप रोज ऐसा प्रार्थना करें तो प्रभु एक दिन सुनकर एक जवाब देगा। முதல்ல இழந்து போன அந்த ஆரோக்கியத்தை
கர்த்தர் நமக்கு வர पहली बात खोया हुआ सेहत को प्रभु लौटाते அந்த हैं। நாகமானை குறித்து பார்த்தால் जब उस नामान के बारे में हम पढ़ते हैं, அல்லேலூயா அவனுடைய குஷ்டரோகத்தினுடைய வியாதி उसका जो कोड़ी की बीमारी थी, அல்லேலூயா அவன் பிறந்ததிலிருந்து குஷ்டரோகி கிடையாது वो जन्म से कोड़ी नहीं था, பிறந்ததிலிருந்து அவன் குஷ்டரோகி கிடையாது वो जन्म से कोड़ी नहीं था, இடையில அவன் குஷ்டரோகியாய் மாறி போனான் लेकिन बीच में उसे वो कोड़ी की बीमारी हुई। அல்லேலூயா அதுக்கு முன்னால அவன் நல்லா தான் இருந்தான் நல்ல ஆரோக்கியமா இருந்தான் उसके पहले अच्छा सेहत के साथ रहने वाला ஆனால் था, குஷ்டரோகம் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்து அவனுடைய சரீரத்தை உருக்குலைந்து போட்டது लेकिन वो कोड़ीपना आकर उसके शरीर को ही खराब कर दिया। ஆண்டவருடைய வார்த்தையின்படி எலிசா சொன்ன அந்த வார்த்தையின்படி प्रभु के देव वचन एलिशा के द्वारा அவன் யோர்தான் நதியில 7 தடவை மூழ்கி எழுந்த போது उस यरदन नदी में जब 7 बार वो डूब कर அந்த निकला, அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போனது वो कोड़ी की बीमारी उससे छोड़कर चला அவன் गया। சுகமாய் மறுபடியுமாய் ஆரோக்கியம் உள்ளவனாய் वो காணப்பட்டான் चंगाई को पाकर फिर सेहत के साथ लौट पाया। எத்தனை பேர் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற கர்த்தர் நல்லவர் कहते लोग कहते हैं कि सेहत को लौटाने वाला परमेश्वर भला है। ஆண்டவரே நீர் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் प्रभु तो सेहत को लेके आता है परमेश्वर है। சில பேர் பேரு ஆரோக்கியம்னு வச்சிருப்பாங்க और कुछ लोग ऐसा स्वास्थ्य करके नाम रखते ஆனால் हैं, அவங்க சரீரத்துல ஒரு ஆரோக்கியமும் இல்லாம வாழ்வாங்க लेकिन उनके जीवन में कुछ अच्छा सेहत नहीं रहता है। ஆரோக்கியம்னா என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க और क्या स्वास्थ्य करके वो जानते भी नहीं, அல்லேலூயா ஆனால் கர்த்தர் மாத்திரமே ஆரோக்கியத்தை வர பண்ண முடியும் लेकिन सिर्फ परमेश्वर एक बल को दे सकता है। இல்லைன்னா ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சாலும் சரி नहीं तो आरोग्य स्वामी करके भी नाम ஆரோக்கிய रखेंगे, ராஜ்னு வச்சாலும் சரி या आरोग्य राज भी रखेंगे ஆரோக்கிய तो, தாஸ்ன்னு வச்சாலும் சரி या आरोग्य दास रखेंगे ஆரோக்கிய तो, மேரின்னு வச்சாலும் சரி या आरोग्य मेरी रखेंगे तो, என்ன வேற மேரி தாலியா வச்சாலும் சரி और कोई भी नाम रखे तो நம்ம भी, என்ன பூரி வச்சாலும் சரி और कैसा भी नाम रखे तो भी। ஆனால் அல்லேலூயா ஆண்டவர் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற வரைக்கும் அல்லேலூயா என்ன இருக்கும் சில போராட்டங்கள் காணப்படும் लेकिन जब तक परमेश्वर सेहत को नहीं लौटाते तब तक कुछ नहीं होगा। எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நீர் எனக்கு ஆரோக்கியத்தை வர कहते பண்ணுங்க लोग कहते हैं, प्रभु तू मुझे सेहत को लौटा। பிரைஸ் தி லார்ட் प्रभु की स्तुति हो, நல்லா சொல்லுங்க நீர் எனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுங்க और अच्छे से कहो कि प्रभु तू मुझे सेहत को दे। நம்முடைய சபையில சிலர் சுகமாகும்படியாய் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார் हमारे कलिशा में कुछ लोग हमेशा चंगाई के लिए प्रार्थना करते आ रहे விசேஷமாய் हैं, சகோதரர் ஜஸ்டின் அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம் और विशेषतर जस्टिन भाई के लिए हम लोग प्रार्थना कर இப்படி रहे हैं। குறிப்பிட்ட சில பேருக்காக நாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம் कुछ विशेष लोगों के लिए हम लोग प्रार्थना करते आ रहे हैं। பிரைஸ் தி லார்ட் प्रभु की स्तुति हो, ரெக்ஸிலின் அவருடைய அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் और बहन रेक्सलिन के पिता के लिए हम लोग प्रार्थना कर அல்ல रहे हैं ஆண்டவரே நீர் ஆரோக்கியத்தை வர कि பண்ணுமா प्रभु तू सेहत को आने को दे। டாக்டர்களால் அல்ல முடியாதவற்றை கர்த்தர் கையில் எடுத்து செய்கிறார் जो डॉक्टर कर नहीं पाते उसे परमेश्वर हाथों में लेकर करते हैं। அல்லேலூயா हालेलुया। நாம் இரண்டாவது பார்த்தால் दूसरी बात जब हम देखते அவர் हैं, ஆரோக்கியத்தை மாத்திரம் மறுபடியும் கொண்டு வருகிறவர் அல்ல वो सिर्फ अच्छा श्वास को नहीं ले आता, நாம் இழந்து போன வீட்டை நிலத்தை கர்த்தர் திரும்ப தருகிறார் खोया हुआ घर या जन संपत्ति को ले आता। நீங்க 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசித்தால் जब दूसरा राजा 8वां अध्याय का पहला वचन पढ़े ஒரு तो நாள் எலிசா தீர்க்கதரிசி ஒரு ஸ்திரீ நடத்திலே பேசினார் एक दिन एलिशा जो एक स्त्री के पास जाकर அந்த कहा, ஸ்திரீ யாராய் இருந்தால் वो स्त्री कौन थी? நீங்க 4ஆம் அதிகாரத்துல வாசித்தால் அந்த ஸ்திரியை குறித்து பார்க்க முடியும் और चौथे अध्याय में उस स्त्री के बारे में पढ़ सकते हैं, சூனே என்கிற ஒரு ஸ்திரீ அங்கே சூனேமியாளாய் அங்கே இருந்தாள் और एक सोने में स्त्री वहां पर थी, அவள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் और उससे कोई बच्चा नहीं था, அந்த வழியாய் அவ வீட்டு வழியாய் அடிக்கடி எலிசா போய் வந்திருந்தார் और उसके घर के सड़क किनारे से एलिशा रोज जाया இந்த करता था। எலிசாவுக்காக வீட்டுல மேல் வீட்டுல அல்லேலூயா என்னதெல்லாம் உண்டாக்கி வச்சாள் குத்து விளக்கு அல்லேலூயா அமீன் என்னது மேஜ நாற்காலி எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சாள் और एलिशा के लिए सारा वो तैयारी करके रखी, काठ या कुछ भी। எப்பொழுதெல்லாம் எலிசா அந்த வழியாய் வந்தாரோ அங்கே தங்கி விட்டு போவார் और जब कभी एलिशा आया करता तो ऊपर वो ठहर जाता था, அவருக்குனே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மேல் வீட்டுல உண்டாக்கி और வச்சுட்டார் एक गेस्ट हाउस के जैसे उसके लिए ऊपर का कमरा में रखा, அதனால குழந்தை பாக்கியம் இல்லாத அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சது और इसलिए जो उसके जीवन में बच्चा नहीं था उसे मिला। ஒரு நாள் வளர்ந்து வந்த பையன் மரித்து போனான் एक दिन वो बढ़कर जो उसका बच्चा था वो मर गया, அப்பொழுது மனைவி கணவனை எங்க போய் சொல்றா और तब पत्नी पति को कहाँ जाकर कहने को कहती है? வயலில் இருந்த வயல் அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னு அர்த்தம் அவர்களுக்கு வயல் இருந்தது और उनका एक खेत था, வயல்ல இருக்கிற கணவனோடு போய் அறிவிக்க சொன்னார் और वहां पर जो उसका पति है उसको जाकर उसने कहने को कहा। இப்பொழுது அந்த வயல் இருந்தது வீடு இருந்தது எல்லாம் அவளுக்கு இருந்தது अब घर खेत और सब कुछ उसके लिए था। ஆனால் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எலிசா சொல்றாரு அவன் 7 வருஷம் இந்த தேசத்துல பஞ்சம் வரப்போகுது लेकिन दूसरा राजा 8:1 में वो एलिशा कहता है कि 7 वर्ष के लिए यहाँ पर अकाल होगा, அதனால உன் வீடு நிலம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு
எங்கேயாவது போய் 7 வருஷம் தங்கிக்கான்னு சொல்லிட்டார். इसलिए उसने कहा कि घर और खेत सब छोड़कर कहीं और जाकर 7 वर्ष அப்ப ठहर जाओ. எலிசா சொன்னபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் அவ போனார். तो एलिशा ने कहने के अनुसार वो गई थी. ஆமே 8ஆம் அதிகாரம் 1 2 அந்த வசனங்களை வாசித்தால் 8वें अध्याय का पहला दूसरा वचन पढ़े तो அவள் எந்த தேசத்துல போய் 7 வருஷம் தங்கினாளா? वो किस देश में जाकर ठहर गई? பெலிஸ்திய தேசத்துல பக்கத்துல இருக்கிற அந்த தேசத்துல போய் 7 வருஷம் தங்கினாள். और बाजू में फिलिस्ती देश में जाकर 7 वर्ष. 7 வருஷம் முடிஞ்ச பிறகு சொந்த வீட்டுக்கு சொந்த அலலிய நிலத்து பக்கமாய் और வந்தாள். 7 वर्ष के बाद खुद के घर के पास वो आई. அப்பொழுது அவளுடைய வீட்டிலே மற்றவர்கள் தங்கி கொண்டார்கள். तब उसके घर में कुछ दूसरे लोग रह गए. அவளுடைய நிலத்தை மற்றவர்கள் பயிரிட்டு கொண்டார்கள். उसके घर में दूसरे लोगों ने कब्जा कर இவ रखा. வந்து சொன்னா இது ஏன் வீடு ஏன் நிலம்னு சொன்னார். ये आकर उनसे कहे कि ये तो मेरा घर है. அவர்கள் அவளை விரட்ட ஆரம்பித்தார்கள். वो लोगों ने उसको भगाने लगे, அவளை பயமுறுத்த ஆரம்பித்தார்கள். उसे धमकाने लगे. இந்த வீடு எங்களுக்குரியது, இந்த நிலம் எங்களுக்குரியது ये என்றார்கள். घर और जायदाद हमारा है. அதனால அவளுக்கு வேற வழியே இல்லாம யாரிடத்துல போக தீர்மானித்தாள்? ராஜாவினிடத்துல போகும்படியா इसके தீர்மானித்தாள். लिए और मार्ग नहीं था, इसके लिए वो राजा के पास जाने को Praise the सोची. Lord. प्रभु की स्तुति हो. ஒருவேளை ராஜாவினிடத்துல போய் சொன்னால் நம்முடைய குறை மாற்றப்படும் என்று நினைத்தாள். उसने सोचा शायद राजा से जाकर कहेंगे तो कमी दूर होगा. ராஜாவினிடத்துல போய் சொன்னால் இழந்து போன வீடு நிலமெல்லாம் கிடைக்கும் நினைச்சு சொல்ல போனார். और राजा से कहेंगे तो खोया हुआ घर सब वापस मिलेगा. ஆனால் இந்த ஏழை ஸ்திரீக்காக ராஜாவினிடத்துல போய் பேசுறதுக்கு யாரும் கிடையாது. लेकिन इस गरीब स्त्री के लिए राजा के पास जाकर बात करने कोई नहीं இந்த था. மாதிரி சாதாரண ஸ்திரீகள் ராஜா அரமனையில வந்து பேச முடியாது. और इस प्रकार के साधारण स्त्री लोग राजा के महल के पास आ नहीं सकते ஆனால் थे. என்ன வந்தாலும் ராஜாவை போய் பார்க்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து வந்தாள். लेकिन कुछ भी और राजा से कहने करके एक निर्णय को उसने लिया. ஆனால் அவ வருகிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் பெரிய அற்புதம் பண்ணிட்டார். लेकिन उसके पहुंचने से पहले परमेश्वर ने एक अद्भुत को நீங்க किया. 4 5 6 இந்த வசனங்களை வாசித்து பார்த்தால் उस 8वें अध्याय का 4, 5, 6 वचन पढ़े तो இவ அரமனைக்கு வருகிறதுக்கு முன்னாடியே वो महल पहुंचने से पहले எலிசாவுடைய வேலைக்காரன் பேரு கேயாசி. और एलिशा का दास का नाम गेहासी அந்த था. கேயாசி கிட்ட ராஜா கேட்டான், எலிசா செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் நீ கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டார். और एलिया ने किया सारा अद्भुतों को मुझसे कहकर उसने पूछा. அப்ப எலிசா செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் ஒண்ணொண்ணா ராஜாவுக்கு சொல்லிக்கிட்டே வந்தான். और तब राजा को एलिशा ने किया हुआ एक एक चमत्कार को बताने அந்த लगा. கேயாசி அற்புதங்களை சொல்லிக்கிட்டே வரும்போது जब वो गेहासी चमत्कार को बता ही रहा था, அவன் சொன்னா அலலியா ஒரு ஸ்திரீ இருந்தா, அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது, குழந்தை கிடைச்சது, வளர்ந்து வந்த போது அது செத்து போச்சு, எலிசா ஜெபம் பண்ணி உயிரோட எழுப்புனான்னு சொன்னார். और एक स्त्री जिसको लड़का नहीं था उससे प्रार्थना करके लड़का मिला और वो मर के जब एलिशा प्रार्थना किया और जीवित இத हुआ. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இவளும் உள்ள வந்துட்டா. கரெக்டா? और इस बात को कहते समय ये स्त्री वहां पर आ गई. ராஜா கிட்ட இவளை பத்தி கேயாசி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் கரெக்டா அவளும் வந்து சேர்ந்தா. जब राजा के पास वो गया स्त्री के बारे में कह रहा था तभी वो भी अंदर அப்ப प्रवेश किया. கேயாசி இவளை பார்த்த உடனே என்ன சொல்றான் ராஜா கிட்ட? तब गेहासी ने राजा से लेकर क्या இவதான் कहा அந்த ஸ்திரீ कि यही वो स्त्री है. அண்ணனுக்கானே ஒரு சின்ன பையன், அவன் தான் அந்த பையன். और जो वो लड़का उसके साथ है वही वो लड़का है. இவதான் அந்த ஸ்திரீ. और அல்லேலூயா. यही वो स्त्री है उसने कहा. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்னு சொல்றாங்க? ये लोग कहते हैं कि परमेश्वर भला है. அரண்மனைக்குள்ள தன்னை குறித்து சொல்வதற்கு யாரும் இல்லை அல்லேலூயா என்று அவள் எண்ணிக்கொண்டு வந்தபோது, और जब उसने सोचा कि महल में मेरे बारे में कहने के लिए कोई नहीं है, அவள் நினைக்கிறதுக்கு அதிகமாய் கர்த்தர் அங்கேயும் அவளுக்கு ஒரு ஆளை கர்த்தர் வச்சிருந்தார். அல்லவா? उसके सोचने से भी बढ़कर वहां पर भी परमेश्वर ने एक जन को उसके लिए रखा. நான் சொல்றேன், உங்களுக்காக எல்லா இடத்துலயும் கர்த்தர் ஆட்களை வைக்க வல்லவராய். और मैं आपसे कहूं कि आपके लिए प्रभु हर जगह लोगों को रखता है. அல்லேலூயா. உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய ஃபியூச்சருக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் அல்லேலூயா எல்லா இடத்துலயும் ஆமென் ஆட்களை வைத்து உங்களுக்கு அல்லேலூயா ஒரு நன்மையை வர தேவனாய் இருக்கிறார். और आपके भलाई और आशीषों के लिए प्रभु हर जगह लोगों को रखता है. Praise the Lord. प्रभु की स्तुति हो. இவதான் அந்த ஸ்திரீன்னு சொன்ன உடனே और जब उसने कहा कि यही वो स्त्री है, ராஜா அவளுக்காக ஒரு ஆபீசரை வச்சார். और राजा ने एक ऑफिसर को उसके लिए ஒரு रखा ஊழியக்காரனை, ஒரு அலுவல்காரனை வச்சு எல்லாம் கவனிக்க சொன்னான். और एक दास को रख के सब देखने को அப்ப कहा. எல்லாம் உண்மைன்னு கண்டுபிடிச்ச உடனே जब उसने पाया कि सब कुछ सच है, 6வது வசனத்துல ராஜா ஒரு கட்டளை போட்டான். 6ठे वचन में राजा ने एक आज्ञा को दिया. என்ன கட்டளை போட்டான்? वो आज्ञा क्या था? அவ இழந்து போன அந்த வீடு, அவ நிலம் எல்லாம் அவளுக்கு கிடைக்கணும். அரபாஸ். और जो कुछ उसने घर या जायदाद को वो सब उसे वापस मिलना है. அன்னைக்கே அவளுடைய சொத்து பூரா திரும்ப கிடைச்சிருச்சு. और उसी दिन सारा धन संपत्ति उसका लौट गया. ஏமாத்தினவங்க, இத்தனை வருஷமா பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தவங்க, ஏமாத்திக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் கொடுக்கிறதுக்கு கிருபை और செய்தார். इतने वर्ष से दो लोग धोखा दे रहे थे, वो सब लोग परमेश्वर ने अलग कर எத்தனை दिया. பேர் கர்த்தருடைய நேரம் வரும்போது ये लोग कहते हैं जब परमेश्वर का समय आता है, உங்களுடைய இடத்தை, உங்களுடைய சொத்தை, உங்களுடைய பணத்தை யாரும்
பிடிச்சு வச்சிட்டு இருக்க முடியாது அல்லவா? आपका वो जायदाद या पैसा कोई भी अटका के रख नहीं சொல்லு, सकता, ஆண்டவர் எல்லாவற்றையும் கரத்துல கொண்டு வந்து சேர்க்கிறது. कहो कि प्रभु सब कुछ हाथों में दे देगा। இன்னைக்கு அந்த ராஜாதி ராஜா கிட்ட சொல்லணும் நம்ம. आज उस राजाओं के राजा से कहना है, நாம் அந்த ஸ்திரியை போல ராஜா கிட்ட சொல்ல வரல. हम उस स्त्री के जैसा राजा के पास कहने को नहीं आए, நாம் வந்திருப்பது ராஜாதி ராஜா கிட்ட சொல்ல முடியாது இருக்கிறார். हम आए हैं राजाओं का राजा से कहने के இவர் लिए। அந்த ராஜாவை பார்க்கிலும் பெரியவர், ये उस राजा से भी बड़ा है, அந்த ராஜாவை பார்க்கிலும் இரக்கம் உள்ளவர், उससे भी दयालु है, அந்த ராஜாவை பார்க்கிலும் நல்லவர். उस राजा से भी भला அப்ப है। நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் அவரிடத்துல சொல்லும் போது जब हम हमारे तकलीफों को उससे बताते அதற்கு हैं, செவி கொடுத்து उसको सुनते हुए இழந்து போன அந்த சொத்து வீடு எல்லாத்தையும் நமக்கு திரும்ப கிடைக்க வைக்கிறார். खोया हुआ घर या धन संपत्ति सब कुछ लौटा देता है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। ஒரு மனுஷனுக்கு 100 ஏக்கர் இடம் இருந்தது. एक व्यक्ति को 100 एकड़ की जमीन थी। இந்த 100 ஏக்கர் இடத்துல அல்லது ஒரு நாள் திடீர்னு அல்லலியா அங்க எங்க வீடு இல்லாமல் பரதேசிகள் போல அவன் திரிகிற ஒரு கூட்டம் வந்து அந்த இடத்துல தங்கிக்கிட்டாங்க. और 100 एकड़ की जमीन में जो लोग कुछ लोग यहाँ वहाँ भटकते रहते, वो लोग वहाँ जाकर कब्जा करने लगे, அல்லலியா அந்த பாசி ஊசி வித்துக்கிட்டே அங்க வந்து தங்கிக்கிட்டாங்க. और कुछ ऐसा बेचते हुए वो लोग वहाँ पर आके ठहर गए। அவன் இடத்துல வந்து தங்கிக்கிட்டு उसकी जगह पर ठहर के, இது எங்க இடம் நாங்க தங்குற இடம்னு சொல்லி அதை கப்சா பண்ணி பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. और ये हमारा जगह, हम यहाँ पर रहते करके वो कब्जा करने அந்த लगे। இடத்துக்காரன் எவ்வளவோ பாசி ஊசிக்காரங்கிட்ட சொன்னாலும் அவங்க வெளியில போகவே மாட்டாங்க. और वो जगह का मालिक ने बहुत कहकर देखा कि छोड़कर जाओ, लेकिन वो नहीं गए। எவ்வளவோ சொல்லி பார்த்தா கேமே ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. और कितना भी बोलकर देखा, वो लोग सुने नहीं। ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய பிரச்சனையை சொன்னார். एक दिन एक परमेश्वर के दास के साथ उसने उसकी तकलीफ को ஏன் அந்த बांटा மாதிரி எங்களுடைய இடத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க இவங்க, कि हमारे जमीन को इन्होंने पकड़ के रख दिया, அதுல என்ன செய்யணும் தெரியல, தர மாட்டேங்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. और क्या करना है पता नहीं, लोग दे नहीं रहे हैं। அதுல அப்போ ஒரு வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சார். तब उस प्रचारक ने एक वचन देने लगा। யாத்ராம 23ஆம் அதிகாரத்துல निर्गमन का 23वां अध्याय 23ஆம் அதிகாரம் அதனுடைய 27 28 வசனங்களில் நாம வாசித்தோம். 23वां अध्याय का 27 और 28 वचन। நீ போகிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் அல்லலியா உனக்காக கடந்து போனது மாத்திரமல்ல, और तेरे जाने से पहले परमेश्वर वहां जाता है, यही नहीं, உன் நிமித்தம் தேவன் உன் சத்துருக்களுக்குள்ள என்னத்தை வச்சிருவாராம், பயத்தை வச்சிருவாருங்க. और तेरे बारे में परमेश्वर शत्रु के अंदर एक डर को रख देगा, அல்லலியா உன்னை குறித்த ஒரு பயம் சத்துருக்குள்ள வந்துரும். और तेरे बारे में का एक डर शत्रु के ऊपर होगा। அவங்களுக்குள்ள உங்களை குறிச்ச அந்த பயம் வந்த உடனே जब उनके अंदर तुम्हारे बारे में एक डर आ जाएगा, நேருக்கு நேரா எதிர்த்து நின்றவர்கள் புறமுது காட்ட ஆரம்பிப்பார்கள். और जो लोग सामने लड़ने को है वो सब पीछे मुड़ने लगेंगे। 27 இருக்கா இல்லையா? और क्या वो 27 वचन में लिखा है, உன் சத்துருக்களை முதுகு காட்ட வைப்பார். ऐसा करूंगा कि शत्रु लोग पीठ को இப்ப दिखाएं। இந்த வசனத்தை சொல்றா அல்லலியா அவர்களை முதுகு காட்ட வைப்பார். और इस वचन में कहता है कि मैं उनको पीठ दिखाने को உன்னை रखूंगा। குறித்த ஒரு பயத்தை ஆண்டவரே அவங்களுக்குள்ள வைப்பார். तेरे बारे में एक डर प्रभु खुद उनके ऊपर நீங்க रखेगा। வேலை செய்யற இடத்துல, जहाँ पर आप नौकरी करते நீங்க हैं, தங்கி இருக்கிற இடத்துல, जिस जगह पर आप रहते हो, நீங்க தொழில் செய்யற இடத்துல, या जहाँ पर आप व्यापार करते அது हो, அநேகர் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். बहुत लोग आपको डरा सकते हैं, உங்களை பயமுறுத்தி அல்லலியா ரொம்ப மிரட்டி கொண்டிருக்கலாம். बहुत धमकाते हुए रख सकते हैं। ஆனால் வரும் நாட்களில் நீங்க சாதாரணமா இருந்தாலும் உங்களை குறிச்ச ஒரு பயத்தை கர்த்தர் அவங்களுக்குள்ள வைக்க போறார். लेकिन आने वाले दिनों में आप लोग साधारण, फिर भी परमेश्वर डर को रखेगा। Praise the Lord. हालेलुया। உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பயம் உண்டாகுது. जब आपको देखेगा तो वो लोग डरेंगे, அல்லது உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு நடுக்கம் உண்டாகுது. जब आप लोग को देखेंगे तो वो लोग कांपने அது लगेंगे। வரைக்கும் நேரம் நின்னு பேசினவங்க பேச முடியாதபடி கர்த்தர் முதுகு காட்ட வச்சிருந்தாருல. जो अब तक देखकर बात करते थे वो ऐसा करेगा परमेश्वर की वो पीठ को அதுக்கு दिखाए। அடுத்த வசனத்துல 28வது வசனத்துல வாசிக்கிறோம். उसके बाद 28 वचन में हम लोग पढ़ते हैं, அவர்களை துரத்தும்படி கர்த்தர் என்ன அனுப்புவாராம், குளவிகளை அனுப்பி அவர்களை விரட்டியே விட்டுவார். और उन्हें भगाने के लिए कुछ मक्खियों को परमेश्वर रखेगा। எத்தனை பேர் விரோதமாய் எழும்புகிற கூட்டங்களை குளவிகளை அனுப்பி விரட்டுகிறார். और परमेश्वर ऐसा उन्हें भगा देगा। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்லி ஆண்டவர் குளவிகளை நமக்காக வச்சிருக்கிறார். और लोग कहते हैं परमेश्वर मक्खियों को हमारे लिए रखा है। என்னத்தை வச்சிருக்கிறாரா? और क्या रखा है? ஒரு யானை புலி எல்லாம் வைக்கல, एक हाथी या सिंह को नहीं रखा, சிங்கத்தை கூட வைக்கல நமக்காக. या सिंह को नहीं रखा, என்னத்தை வச்சிருக்கிறாரா? குளவிய வச்சிருக்கிறார். और कुछ छोटे मक्खियों को रखा சொல்லுங்க, है। ஆண்டவர் எனக்காக நீர் வச்சிருக்கிற குளவிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். और कहो परमेश्वर तेरा धन्यवाद हो। இந்த குளவிகள் உங்களை ஒண்ணும் செய்யாது. और ये लोग आपको कुछ नहीं करेंगे, குளவிகள் யாரை விரட்டி விட்டுருமா? लेकिन किसको भगाएंगे? யாரை விரட்டி விட்டுரும் குளவிகள்?
சத்துருக்களை அல்லையோ ஓமை விரட்டி புறமுது காட்ட வச்சு விரட்டி ஓட 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 இங்கிட்டு காத்துல ஒரு கடி மூக்கில் ஒரு கடி கண்ணுல ஒரு கடி கடிச்ச உடனே ஓடியே வேற और शत्रु को हर एक जगह काट कर ऐसा भगाने के लिए मजबूर कर देगा। அப்படித்தான் நடந்தது। ஒரு 15 நாளைக்கு பிறகு பார்த்தால் और ऐसे ही वो 15 दिन के बाद जब देखते हैं திடீர்னு அத்தனை பேரும் போட்டுட்டு ஓடியே போயிட்டார்। और अचानक सब लोग छोड़कर भाग गए। அவன் உண்டாக்கி வச்சிருந்த சாப்பாடு கூட அப்படியே போட்டு ஓடி போயிட்டார்। उन्होंने बनाए खाना को भी वो लोग छोड़कर भाग गए। ஆச்சரியமா இருந்தது। एक अद्भुत बात उनके लिए लगा। 100 ஏக்கர் இடம் இடத்து சொந்தக்காரனுக்கு சொந்தமாய் மாறி वो 100 एकड़ का जमीन उनके लिए वापस मिल गया। Praise the Lord। प्रभु की स्तुति हो। எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? कितने लोग विश्वास करते हैं? ஒரு இடத்தை பிடிச்சு அல்லையா பயமுறுத்துறவங்கள கர்த்தர் விரட்டி அடிக்க சில கொலவிகளை இன்னைக்கு ஏவி விடுகிறார்। जो लोग आपको जगह को पकड़ के रखते हैं उन्हें परमेश्वर भगा देगा। Praise the Lord। प्रभु की स्तुति हो। அவன் ஒண்ணு விட்டுட்டு ஓடணும் இல்ல கொலவியால சாவணும்। वो या तो छोड़कर जाना या तो मक्खियों से वो मारेगा। கொலவிங்கிறது சில பிரச்சனைகள் और कुछ ऐसे तकलीफों को बताता சின்ன है। சின்ன பிரச்சனைகள் பெரிய நிலைமைக்கு மாறி போயிடும்। और छोटा छोटा तकलीफ ऐसे बढ़ते जाएंगे उनके जीवन ஆமென்। में। அந்த ஸ்திரீ எல்லாத்தையும் மறுபடியும் பெற்றுக்கொண்டாள்। उस स्त्री ने सब कुछ वापस पाया। இன்னைக்கு எத்தனை பேர் இழந்து போன எல்லாத்தையும் கர்த்தர் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வைக்கிறார்। आज कितने लोग कहते हैं कि खोया हुआ सब चीज परमेश्वर लौटाएगा। 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்। पहला शमूएल 30 अध्याय में 1 சாமுவேல் 30:19 வாசிக்கும் போது पहला शमूएल 30 का 19 में தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் என்ன செய்தானா? திருப்பி கொண்டான்। दाऊद ने खोया हुआ सब कुछ फिर पाया। தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்। और जो कुछ खोया दाऊद ने फिर पाया। எத்தனை பேர் சொல்லி இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்? कितने लोग कहते हैं जो कुछ खोया उसने फिर पाया। சொல்லுங்க, வரும் நாட்கள்ல இழந்து போன எல்லாத்தையும் திருப்பி கொள்ள கர்த்தர் कहो ஹalleluya ஆசீர்வதிக்கிறார்। आने वाले दिनों में जो कुछ में खोया फिर परमेश्वर சொல்லுங்க, लौटाएगा। என் கர்த்தருடைய பலத்தால मेरा परमेश्वर के बल से, என் கர்த்தருடைய வல்லமையால परमेश्वर के सामर्थ से இழந்து போன எல்லாவற்றையும் நான் திருப்பி கொள்ளுவேன்। खोया हुआ सब कुछ मैं फिर पाऊंगा। முங்கி போனது கூட உங்க கையில வந்துரும்। और जो कुछ डूब गया वो भी आपके पास आएगा। ஹalleluya। ஒரு வாலிப சகோதரி, एक जवान लड़की, அவ கல்யாணம் முடிச்ச போது புருஷக்காரன் ஒரு ஹalleluya விரல்ல என்ன போடுவான்? ஒரு மோதிரத்தை மாட்டி விட்டார்। और जब उसका शादी हुआ तो पति ने एक अंगूठा को उसके हाथ में रखा। கல்யாணத்துக்காக போட்ட வெட்டிங் ரிங் ஒரு நாள் தொலைஞ்சு போயிருச்சு। और जो शादी में वो वेडिंग रिंग पहना है वो घूम गया। வெட்டிங் ரிங்கே தொலைஞ்சிருச்சுன்னா கவலை வருமா வராதா? तो वो अंगूठा जब घूम जाता है क्या वो दुख होगा कि नहीं? நீங்க இருக்க பார்த்தா ஒரு டென்ஷன் இருக்க மாட்டாங்க। और आप लोग को देख के ऐसा लगता है टेंशन होगा ही என்னது नहीं। தொலைஞ்சு போயிருச்சா? क्या घूम गया? வெட்டிங் ரிங் தொலைஞ்சு போயிருச்சு அவளுக்கு। वो वेडिंग का अंगूठा घूम गया அவ ரொம்ப ஹalleluya வேதனை और बहुत वो दुखी हो गई। ஆனா 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் அந்த வெட்டிங் ரிங் அவளுக்கு கிடைச்சிருச்சு। लेकिन 15 वर्ष के बाद वो शादी का वो अंगूठा उसे मिल அவளுக்கு गया। வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல। और उसको जो आनंद मिला उसके लिए कोई सीमा नहीं था। எத்தனை பேர் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும் பெரிய சந்தோஷம்। ये तो लोग कहते हैं जब मैं खोया हुई चीजों को पाऊंगा तो आनंद होगा। Praise the Lord। प्रभु की स्तुति हो। ஒரு சகோதரன் கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக வலை போட்டுக்கிட்டே இருப்பாரல்ல। और एक भाई समुद्र में मछली पकड़ने के लिए हमेशा जाल बिछाता தினம் था। இவர் வலை போட்டுட்டே இருப்பாரல்ல। और हर रोज वो जाल बिछाता அப்படி था। மீன் பிடிச்சிட்டே வருவாரல்ல। और जब वो रोज मछली ஒரு पकड़ता நாள் था, அப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது एक दिन जब वो मछली पकड़ रहा था, அவருக்குள்ள மணி பர்ஸ் அல்லது அந்த வாலெட் கீழே பொத்துன்னு விழுந்துருச்சு। उसका जो वॉलेट या मनी पर्स नीचे गिर गया। அது விழுந்து எப்படியோ முங்கி எங்கிட்ட போயிருச்சு। और कैसे तो वो डूब कर पानी में चला गया। ஹalleluya। அது கண்டுபிடிக்கவே முடியல। और वो उसे फिर पा ही नहीं पा रहा था। ஆனால் 20 வருஷம் ஆன போது அவர் வலைக்குள்ளே அதே வாலெட் மணி பர்ஸ் வந்துருச்சு। लेकिन 20 वर्ष के बाद उसी के उस जाल में वो मनी पर्स फिर मिल எத்தனை गया। வருஷத்துக்கு பிறகு? कितने वर्ष के बाद? 20 வருஷத்துக்கு முன்னாலே விழுந்து கிடந்து அது அழிஞ்சு போகாம கொஞ்சம் பழசானாலும் அவர் வலைக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு। और 20 वर्ष के बाद वो जो मनी पर्स थोड़ा खराब हुआ लेकिन उसके जाल में आ गया। அதை எடுத்த உடனே जब उसने उसे उठाया, அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சவா கிடைச்ச உடனே எப்படி சந்தோஷப்பட்டா? அது மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு। जैसे वो 10 सिक्कों में से एक घूमकर उसे फिर मिला उतना आनंद उसे मिल गया। ஆண்டவர் 20 வருஷத்துக்கு பிறகு எனக்கு தந்துட்டாரு। कि परमेश्वर ने 20 वर्ष के बाद मुझे दिया है। சின்னதோ பெருசோ ஆண்டவர் திருப்பி தரும்போது அதுல ஒரு பெரிய சந்தோஷம்। चाहे वो छोटा चीज हो या बड़ा चीज, जब परमेश्वर लौटाएगा तो एक आनंद होगा। எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார்। के तो लोग कहते हैं कि सब कुछ लौटाने के लिए परमेश्वर मदद करेगा, நம்மை மகிழ்ச்சியாக்கும்படியாய் செய்கிறார்। हमें आनंदित करने को करता। அடுத்து நீங்க ஏசாயா புத்தகம் 40:31 வாசித்தால், फिर यशायाह 40 का 31, ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, यशायाह 40 का 31 वचन, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் जो लोग परमेश्वर का बाट जोते हैं, அவர்கள் என்ன அடைந்து என்று பார்க்கிறோம்? புது பலன் அடைந்து। என்ன பலன் அடைந்து? அது என்ன பலன் அடைந்து?
புது பலன் அடைந்தார். नया बल प्राप्त करके, அப்ப பழைய பலன் வேற, என்ன பலன் வேற, புது பலன் வேற. मतलब पुराना बल अलग और नया बल अलग है. அப்ப பழைய பலன் எங்க போயிருச்சு? पुराना बल किधर गया? என்ன எங்க போயிருச்சு பழைய பலன்? पुराना ताकत किधर गया? புது பலன் அடைந்ததுன்னா பழைய பலன் எங்க போயிருச்சு? और नया बल मिलना मतलब पुराना किधर गया? பழைய பலன் இல்லாமலே போயிருச்சு அல்லவா? जो पुराना बल है ही नहीं. எத்தனை பேர் சொல்றீங்க பழைய பலமெல்லாம் போயிருச்சுங்க? किधर कहते कि मेरा पुराना बल पूरा चला गया. சொல்லுங்க பழைய பலமெல்லாம் போயிருச்சு அல்லவா? कहो कि मेरा पुराना बल सब चला गया. அல்லேலூயா. हालेलुया. அன்னைக்கு இருந்த பலம் எப்படி இருந்தது? उस दिन जो बल आपके पास था वो क्या था? கைய காட்டினா போதும். आप हाथ दिखाते तो काफी था, அவ்வளவு அந்த பலசாலியா காட்டுவார். और इतना बलवान दिखाता था. ஆனால் அந்த பழைய பலமெல்லாம் போயிட்டு लेकिन वो पुराना बल सब चला அவர் गया. கழுகை போல நம்முடைய பலத்தை மறுபடியும் அழிய புதுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். लेकिन उकाब की तरह वो हमारे बल को फिर बना सकता है. அதே வசனத்துல தான் சொல்றார் கழுகை போல நீ பலன் அடைவாய். और उसी वचन में कहता है कि उकाब की तरह तो फिर बलवंत होगा. அதுதான் புது பலன். और वही नया बल है. இந்த கழுகு வயசான போது जब ये उकाब उम्र ज्यादा हो जाता है வயசாயிருச்சுன்னா அந்த பலம் எல்லாம் போயிடும். तो उसका सारा ताकत चला जाता அப்போ है. அது உயரமான மலையில वो पहाड़ की ऊंचाई ஒரு पर, ஒரு வெடிப்புள்ள ஒரு இடங்கள்ல போய் அது தங்கிக்கிறோம். और जहां पर एक दरार रहता है वहां पर रुक जाता அங்க है. இருக்கும்போது தன்னுடைய செட்டைகள் அந்த இறகுகள் எல்லாம் ஒன்னொன்னா வாயிட்டு பிடுங்கி அலலியா பிடுங்கி பிடுங்கி வெளியில போட்டுரும். और वहां पर जब रहता है तो अपने पंखों को वो निकाल के फेंकता சில है. நாட்கள் எந்த சிறகும் இல்லாமல் அலியா இறகு இல்லாமல் அலியா மொட்டையாய் நின்னுட்டு இருக்கும். और कुछ समय तो बिना पंख का ऐसे वो पड़ा रहता है, அதால பறக்க முடியாது. और वो उड़ भी नहीं पाता, காரணம் ஒரு பலமும் அந்த கழுகுக்கு இல்ல. क्योंकि उस उकाब के पास सामर्थ रहता ही கொஞ்ச नहीं. நாளைக்குள்ள அந்த காலிய ரெக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 लेकिन थोड़े ही दिनों में जब वो पंख फिर बढ़ जाता அந்த है, கழுகுக்கு என்ன வருகிறது? उस उकाब को क्या मिलता है? பழைய பலன் இல்ல, पुराना बल नहीं, என்ன பலன் வருகிறது? लेकिन ஒரு कौन सा புது बल? பலன் வருகிறது. एक नया बल आता है. அந்த பலம் வர வர அதுக்கு ஒரு உணர்வு வந்துரும். और जब वो बल आते रहता है तो उसे एक महसूस ही होता है. அதுக்கே தெரிஞ்சிரும் நான் இப்ப ஃபிட் ஆயிட்டேன்னு சொல்லி. उसको पता चल जाता है अब मैं योग्य हूँ. உடனே சில நாட்களுக்குள்ள திடீர்னு ஜம்ப் பண்ணி பறந்து போக और ஆரம்பிச்சிடும். अचानक एक दिन वो कूद कर वहां से उड़ने लगता அந்த है. புது பலத்தால கழுகு பறக்க கர்த்தர் கிருபை செய்றார். उस नए बल से प्रभु उस उकाब को उड़ने को मदद करता இன்னைக்கு है. கர்த்தர் சொல்றார் மவனே மவளே உன் பழைய பலம் எல்லாம் போயிருச்சு. आज प्रभु कहता है कि बेटा बेटी तेरा पुराना ताकत चला அந்த गया, பழைய பலத்தினால நீ வாலிப கல்லவே தூக்கி போட்ட ஒரு காலத்துல. और पुराने बल से तो एक दिन फेंका करता था, பழைய பலத்தினால அம்மி கல்லவே தூக்கி எறிவே. पत्थरों को उठा के फेंक देता था, அல்லேலூயா. ஒரு சாக்கு நெல்ல தூக்கி எறிஞ்சிருவே பழைய. या एक गोनी को उठा के फेंक. அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. 50 கிலோ நெல்லுனாலும் ஒரே நாளையில குத்தி போட்டுருவாரு. और 50 किलो को भी एक ही दिन में खत्म मार सकता था, அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் செய்ய பலன் இருந்துச்சு. और उससे पीसने के लिए भी जरूरत नहीं पड़ता था. Praise the Lord. हालेलुया. ஒரு காலத்துல அவ்வளவு வேகமாய் எல்லா வேலையும் நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க. और एक समय में सारे काम को इतना जल्दबाजी में करते थे, ஆனால் உட்கார்ந்துட்டு இப்ப எந்திரிக்கிறது கூட முடியாத பலவீனமாய் காணப்படுது. लेकिन अभी उठकर बैठकर उठने का भी सामर्थ्य नहीं रहता. அப்பமெல்லாம் என்ன நினைவு வரும் தெரியுமா? तब क्या सोचते हैं ஐயோ அந்த பழைய பலம் இல்லையே. कि वो पुराना बल है ही नहीं. எதிர்வச்சில பழைய பலம் இல்லையே. केतुल कहते हैं कि पुराना बल नहीं பழைய है. பலம் இல்லையே. केतुल कहते हैं पुराना बल नहीं है. அவர் சொல்றாரு பழையவைகள் ஒளிந்து போயின. वो कहते हैं पुरानी बातें छिप गए. சொல்லுங்க பழையவைகள் ஒளிந்து போயின. वो कहते हैं कि पुरानी बातें छिप गई அல்லேலூயா. ஆமென். எல்லாம் புதிதாயின. और सब कुछ नया बन गया. பலத்தை கூட கர்த்தர் சொல்ல உனக்கு நான் புது பலனை தருவேங்கறார். और बल को भी वो कहता है कि तू नया बल को पाता எத்தனை है. பேர் சொல்றீங்க கர்த்தர் புது பலனை केतुल தருகிறார்? कहते हैं कि परमेश्वर नया बल को देता இன்னைக்கு है. ஆராதனையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். பழைய பலத்தை குறித்து நீ நினைச்சு நீ சாவாத. में प्रभु कहता है कि पुराने बल के बारे में सोचते हुए तू मर मत. அந்த பழைய பலம் இல்லையே பழைய பலம் இல்லையே பழைய பலம் இல்லையேன்னு சொல்லிட்டே இருக்க கூடாது. वो पुराना बल है ही नहीं ऐसा बोलते ही नहीं रहना है. அவர் சொல்றார் நான் உனக்கு புது பலத்தை தருவேன், புது பலத்தை वो தரேன். कहता है कि मैं नया बल को तुझे देता हूँ. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ஆண்டவரே எனக்கு புது பலத்தை தாங்க वो ஆண்டவரே. आपको प्रभु से कहने कि प्रभु मुझे एक नया बल को दे. இன்னைக்கு ஆராதனையில புது பலம் புது அபிஷேகம் புது கிருபை ஆமே புது ஆசீர்வாதம் ஆரம்பம். आज आराधना में नया बल नया अभिषेक और नया सामर्थ को प्रभु देता है. அந்த நன்மையை என்ன நன்மைன்னு சொல்லுவாங்க? उस आशीष को क्या वो कहता है? என்ன நன்மை சொல்லுவாங்க? कैसा भलाई? புது நன்மை அல்லவா? और नया भलाई कहते हैं. அல்லேலூயா. ஒவ்வொரு மாசமும் புது நன்மை அல்லவா? और हर एक महीना ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் புது பலம் தான் நமக்கு. और कहते हैं हर एक महीना हर एक दिन नया बल. ஆண்டவரே புதிய பலத்தினால் என்னை பலப்படுத்துகிறவரே நன்றி. तो प्रभु नए बल से मुझे दे रहा है इसलिए धन्यवाद. நீங்க 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்துல दूसरा इतिहास के 20वां 2 நாளாகமம் 20:12 யோசபாத் சொல்றார். दूसरा इतिहास 20 के बारे में योसेफात ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் ஏராளமான கூட்டம் வந்திருக்கிறது. हमारे विरोध बहुत से लोग ஏராளமான சத்துருக்கள் வந்திருக்கிறார்கள். और अनगिनत शत्रु आए हैं. இவர்களோடு எதிர்த்து நிற்க எங்களுக்கு என்ன கிடையாது?
எங்களுக்கு பலன் இல்ல ஆண்டவரே. इनके विरोध खड़े रहने के लिए हमारे पास ताकत இந்த नहीं। நாளிலே யோசபாத்தை போல நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ये दिन शायद आप यहोशापात के जैसा कह सकते ஆண்டவரே हैं। ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது प्रभु இருக்கிறது. रोज हजारों तकलीफों का सामना करना पड़ रहा ஒவ்வொரு है நாளும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை சந்திக்க और வேண்டியது उस तकलीफों के ऊपर तकलीफ। இதையெல்லாம் எதிர்த்து நிற்க போராட எனக்கு என்ன இல்ல பலன் இல்ல ஆண்டவரே. लेकिन इसका सामना करने के लिए मेरे पास ताकत नहीं சொல்லுங்க है। ஆண்டவரே எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே. कहो कि प्रभु मुझे ताकत नहीं है। யோசபாத் அப்படித்தான் சொன்னார், எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே. उस यहोशापात ने भी ऐसे कहा कि मुझे ताकत नहीं, எங்களுக்கு பலன் இல்ல ஆண்டவரே. हमारे पास बल नहीं। கையை உயர்த்தி சொல்லு எனக்கு பலம் இல்ல ஆண்டவரே. हाथ उठा कहो कि मेरे पास बल नहीं இதுக்கு है। மேல போராட எனக்கு பலம் இல்ல इसके ஆண்டவரே. ऊपर और मेहनत करने का बल नहीं। இதுக்கு மேல போராட எனக்கு பலம் இல்ல इसके ஆண்டவரே. ऊपर संघर्ष करने के लिए बल नहीं। அல்லேலூயா. கொஞ்சம் கையை தூக்கி தான் சொல்லுவோம். थोड़ा हाथ उठा के आप कहेंगे ஆண்டவரே இதுக்கு மேல பிரச்சனைகளை சந்திக்க எனக்கு பலம் இல்ல ஆண்டவரே. प्रभु इसके ऊपर तकलीफों का सामना करने के लिए बल नहीं है இதுக்கு மேல நான் போராட எனக்கு பலம் இல்ல ஆண்டவரே. और तकलीफों को झेलने का सामर्थ्य नहीं। என்னுடைய திராணிக்கு மேலாக நீர் அவன் சோதிக்க விடமாட்டோம்னு சொன்னீரே. और मेरे सैन्य के सहनशीलता के ऊपर आप छोड़ेंगे नहीं। யோப போல சொல்லு என் பலம் என்ன கல்லா ரவா. अय्यूब की तरह कहो क्या मेरा सामर्थ पत्थर ஆண்டவரே जैसा என் है, பலம் என்ன வெங்கலமா ரவா. क्या मेरा बल पत्थर जैसा है। இதுக்கு மேல எனக்கு பலம் இல்லப்பா. इसके ऊपर सामर्थ्य मेरे पास नहीं, எனக்கு பலம் இல்ல. मेरे पास सामर्थ्य नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அந்த பலம் இல்லாத யோசபாத்துக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார்லப்பா. वो बिना सामर्थ का योसाफात को प्रभु ने एक जय को பெரிய दिया, வெற்றி ஆண்டு एक கொடுத்தார்லப்பா. बड़ा जय को परमेश्वर ने उसको பலம் दिया। இல்லாத நமக்கும் கர்த்தர் வெற்றியை தந்து और பலப்படுத்துகிறார். हम भी भले इन लोगों को परमेश्वर जय को देता है। அதே 2 நாளாகமத்துல வாசித்தார். उसी दूसरे इतिहास में जब पढ़ते 2 हैं, நாளாகம 14-11 வாசிக்கும் போது दूसरा इतिहास 14 के 11 में, நாமே 14-11 பலம் உள்ளவர்களுக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அல்ல. चाहे कमजोर या सामर्थ्य उसे बलवंत करने के लिए प्रभु को आसान இன்றைக்கு बात தேவ है। பிள்ளையே நீங்கள் பலனற்றவர்கள் என்று அவருக்கு தெரியும் ரபா. और आज प्रभु जानता कि आपके पास सामर्थ्य नहीं है, பலமில்லாத பிள்ளைகளுக்கு தான் உதவி செய்ய வரார். लेकिन जिनके पास सामर्थ्य नहीं है, उन्हें प्रभु मदद करने को आते हैं। அந்த அன்னாளை ரொம்ப பலவீனப்படுத்திட்டாங்க. उस हन्ना को उन्होंने बहुत कमजोर बना அவ दिया, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும்போது அவ மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து அவளை பலவீனமாக்கிட்டாங்க. और जब उसे बच्चा नहीं हुआ करता तब बहुत लोगों ने उसे धमका के ऐसा அவ रुला दिया। பிள்ளை பெத்த உடனே பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. लेकिन जैसे उसने बच्चे को जन्म दिया उसने गीत गाया। 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல முழுவதும் அவ பாட்டு தான் பாடுறா. पहला शमूएल दूसरा अध्याय पूरा उसका गीत ही है। 2ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல நீங்கள் வாசித்தால் यदि दूसरा अध्याय का शुरुआत में आप पढ़े तो அதனுடைய 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம். दूसरा अध्याय का 4था वचन, ஆண்டவரே நீர் பலவானுடைய அம்புகளை என்ன செய்கிறீர், அதை முறித்து போடுகிறீர். தள்ளாடி கொண்டிருக்கிறவர்களை அல்லேலூயா தள்ளாடி கொண்டிருக்கிற உம்முடைய பலத்தால் என்ன செய்கிறீர், இடை கட்டுகிறீர் ஆண்டவரே. और जो लोग कमजोर है उन्हें तो सामर्थ्य से स्थिर करता है। எத்தனை பேர் சொல்ல நான் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறேன் और ஆண்டவரே. कितने लोग कहते हैं मैं तो ऐसा कांपते जैसा रहता हूं। அதை தள்ளாடி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு பலத்தால் இடை लेकिन கட்டுகிறார். ऐसे लोगों को प्रभु स्थिर करता है। அல்லேலூயா. हालेलुया। கரத்தை உயர்த்தி சொல்லுங்க தள்ளாடுகிற நம்மை, कहो कि हम जो ऐसे कांपते जैसा रहते தள்ளாடுகிற நம்மை हैं, हम जो निर्बल है அவருடைய பலத்தால் இடை கட்டுகிறார். उसके सामर्थ्य से वो देता है। நல்ல கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. अच्छे से आप कहो, தள்ளாடி கொண்டிருக்கிற என்னை हम जो कमजोर निर्बल है அவருடைய பலத்தால் இடை கட்டி கொள்கிறார். उसके बल से वो बलवंत करता அவருடைய பலத்தால் இடை கட்டுகிறார். है, उसके सामर्थ्य से बलवंत करता இனி है। உங்களுடைய பலத்தால் அல்ல, ये आपके सामर्थ्य से नहीं, கர்த்தரே நம்முடைய பலனாய் இருக்கிறார். प्रभु हमारा बल है, இயேசுவே நம்முடைய பலனாய் இருக்கிறார். यीशु हमारा बल, ஆவியானவரே நம்முடைய பலனாய் இருக்கிறார். पवित्र आत्मा वो बल है। ஒரு புது பலத்தை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். एक नया बल को परमेश्वर आज देता அவருடைய है। பலத்துக்கு அவருடைய பலத்தினால யுத்தத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். उसके बल से वो युद्ध के लिए हमें योग्य करता है। ஆமென். हालेलुया। ஆண்டவரே எனக்கு புது பலத்தை நீர் தருகிறபடினால் ஸ்தோத்திரம். कहो प्रभु तू मुझे नया बल दे रहा है इसलिए இந்த धन्यवाद। ஆராதனை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் புது பலத்தை தந்து பலப்படுத்துகிறார். इस आराधना में सबको नया बल देकर प्रभु समर्थ பழைய करता है। பலம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். हमेशा न कहने कि पुराना बल नहीं है, பழச நீங்க மறந்துருங்க. पुरानी बातों को भूल जाओ, முந்தின வேளை என்ன செய்யுங்கள் நீங்க நினைக்க வேண்டாம். बीते बातों को आप भूल जाओ। அந்த முந்தின வேளை என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்வேங்கிறார். और पुरानी बातों को भूल जाओ, नया कार्यों को मैं करूंगा। Praise the Lord. प्रभु की स्तुति हो। சில சமயம் உட்கார்ந்து வாயிலிருந்து பேச்சலாம். कुछ समय बैठकर जो मुंह से बातें निकलती அல்லேலூயா. நான் அந்த காலத்துல பார்த்தேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இதையே சொல்லி சொல்லி தேஞ்சருக்காட மாதிரி அந்த காலத்துல நான் அப்படி இருந்தேன். அல்லேலூயா. ஆமென். கையை தூக்கணும் ஒரு அடி கொடுத்தோம்னா பல்லெல்லாம் உடைஞ்சு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறது. और उन दिनों में ऐसा हुआ करता था और अगर हाथ मारता था तो फिर दांत टूट ஆனால் जाते இப்போ थे। அந்த பலம் இல்லையே. लेकिन अभी वो सामर्थ्य
समर्थ नहीं। பழச நினைக்க வேண்டாங்கறால लेकिन प्रभु कहता है पुराने बातों எத்தனை को याद பேர் मत எல்லாம் करो। புதுசு புதுசா கர்த்தர் தர போறார் सब नया प्रभु देता है। கர்த்தர் பலத்தையும் புது பலமாய் தர போறார் परमेश्वर बल को भी नया देता है। அல்லேலூயா हालेलूया। பழைய வஸ்திரங்கள் ஒளிந்து போயின पुराने वस्त्र चिप गए, பழைய பலம் ஒளிந்து போயின पुराने बल चिप गए அவர் எல்லாவற்றையும் புதுப்பிக்கிறார் और सबको वो नया बनाता है। அல்லேலூயா हालेलूया। ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார் परमेश्वर को आप धन्यवाद ஆண்டவரே दो। என்னை பலப்படுத்துகிறபடினால உமக்கு प्रभु நன்றி मुझे बलवंत करने के लिए धन्यवाद। அடுத்து நமக்கு ஆண்டவர் அல்லேலூயா மதிப்பு மரியாதையை மறுபடியும் தருகிறார் और फिर प्रभु हमारे लिए आदर और इज्जत को लौटाता है। யெசாயாவின் புத்தகம் 61:7 வாசித்தால் और यशायाह 61 का 7 में அது உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக என்கிறார் तेरे शर्मिंदगी के बदले என்ன में வாசிக்கிறோம் உன்னுடைய உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக ஆலலியா ஆலலியா லட்சைக்கு பதிலாக வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் ரெட்டத்தனையாய் தர போறார் और तेरे शर्मिंदगी की जगह पे दुगना परमेश्वर भाग देगा। அல்லேலூயா हालेलूया। மறுபடியும் அந்த மதிப்பு மரியாதையை கர்த்தர் கொண்டு फिर வர वो आदर और इज्जत को प्रभु ஒரு लौटाएगा। காலத்துல நீங்கள் மரியாதையோட வாழ்ந்தீங்க एक समय शायद आदर के साथ आप जीते ரொம்ப थे, மதிப்பா வாழ்ந்தீங்க बहुत इज्जत के साथ जीते थे। அல்லேலூயா நிறைய பணம் இருந்த போது ரொம்ப மதிப்போட जब வாழ்ந்தீங்க ज्यादा पैसा रहता बहुत आदर के साथ ஆனால் जीते थे। இன்றைக்கு அந்த மதிப்பு மரியாதை இல்லையே என்று வருத்தப்படுகிறீர்கள் लेकिन आज आप लोग चिंतित है कि वो आदर और इज्जत नहीं है। இது யாருடைய வாழ்க்கையிலையும் சம்பவித்தது ये किसके जीवन में हुआ? தாவீதுனுடைய வாழ்க்கையிலையும் சம்பவித்தது दाऊद के जीवन में भी हुआ। அல்லேலூயா தாவீது சொல்றார் वो दाऊद कहता है அந்த 71ஆம் சங்கீதத்துல வாசித்தால் 71 भजन संहिता में 71ஆம் சங்கீதம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம் 71 भजन संहिता का 20वां वचन। என் ஆண்டவர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணுகிறார் और परमेश्वर मुझे ऊंचाई पर ले आता எங்க है இருந்து ஏறி வர பண்ணுகிறாரா और பாதாளத்திலிருந்து அடிமட்டத்துக்கு போயிடுச்சு தாவீதுனுடைய வாழ்க்கை दाऊद का जीवन बहुत ही नीचे चला ஒரு गया। காலத்துல மகிமையா இருந்த தாவீது एक समय में जो महिमा के साथ அந்த था, ராஜ சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்த தாவீது उस राजा के महल में बैठा हुआ दाऊद அவனுடைய சொந்த மகன் அப்சலோமினால அடிமட்டத்துக்கு பாதாளத்துல அவனுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடுச்சு लेकिन उसके अब्सलोम लड़के के कारण उसका सारा जीवन नीचे चला गया था। வனாந்தரத்துல போய் காடுகளுக்குள்ள போய் கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான் जंगलों में और गुफा में जाकर वो छिपता था எல்லாவற்றையும் மதிப்பிழந்த நிலைமையில வாழ்ந்தான் और सब खोया हुआ एक व्यक्ति जैसा जीता था। அல்லேலூயா हालेलूया। அல்லேலூயா हालेलूया। நீங்க 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல வாசித்தால் यदि आप लोग दूसरा शमूएल 16 अध्याय को पढ़ेंगे, 2 சாமுவேலின் புத்தகம் 16:6 வாசித்தால் दूसरा शमूएल 16 के 6 में இந்த தாவீது அரண்மனையை விட்டு ஓடுகிறான் ये दाऊद महल छोड़कर भागता है, இல்லை என்றால் அப்சலோம் அவனை கொன்று போட்டுருவான் नहीं तो अब्सलोम उसे मार डालेगा। கால்ல போட்டிருக்கிற செருப்பு கூட போடாம ஓடி போயிட்டான் और पैर में बिना जूते का वो भाग गया போட்டிருக்கிற வஸ்திரத்தோட ஓடி போயிட்டான் தாவீது और बिना वस्त्र पहना वो चला गया காட்டுக்குள்ள வனாந்தரத்துக்குள்ள அவன் ஓடியே போயிட்டான் और जंगल के अंदर गुफा में चला। அப்படி போகும்போது जब वो ऐसा गया था நீங்க 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல और வாசித்தா 16 के 6 में, அவன் சவுலுக்கு சொந்தக்காரன் பேரு சீமேயர் और साउल का जो रिश्तेदार उसका नाम शिमई இந்த था। சீமேய் அல்லலியா அவன் தாவீதை பார்த்து என்ன கொண்டு எறிஞ்சானா கற்களை எறிந்தான் और शिमई ने पत्थरों को फेंका தாவீது கற்களை எறியக்கூடிய அளவுக்கு அவன் மதிப்பு மரியாதை எல்லாம் போயிருச்சு और दाऊद के ऊपर पत्थर फेंकने के लिए इतना उसने आदर खो दिया। தேவ பிள்ளை எத்தனை துக்கம் और இருக்கும் कितना दुख हुआ रे, எவ்வளவு மகிமையாய் வாழ்ந்த தாவீது कितना महिमा से जिया அந்த था वो। ராஜ சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆட்சி செஞ்ச தாவீது उस राजा के सिंहासन बैठकर राज करता இப்போது था, ஒண்ணுக்கும் இல்லாத இந்த சீமையை அவனை கல்லெறியக்கூடிய அளவுக்கு மாறி लेकिन போயிட்டான் अभी कुछ भी लायक नहीं, वो शिमई ने उसके ऊपर पत्थरों को फेंका, அவனை சபிக்கவும் அல்லது திட்டவும் ஆரம்பிக்கிறான் उसे श्राप देके उसे चिल्लाने लगा। அல்லேலூயா हालेलूया। அப்பதான் பக்கத்துல இருக்கிறவன் சொன்னா ராஜாவே ஒரு வார்த்தை சொல்லு இவன் என்ன செய்வோம் சீவிரோம்னு சொன்னான் और तभी उसके साथ जो खड़ा था उसने कहा कि राजा तो एक आवाज करके मैं उसे मार அப்ப दूं। தாவீது சொல்றான் तब दाऊद कहता है, என் சொந்த மவனே என்ன கொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டு जब இருக்கான் मेरा खुद का बेटा मुझे मारने का कोशिश இந்த कर रहा है, சீமை எம்மாத்திரம் அவனை விட்டு எவ்வளவு எரியணுமோ எரிஞ்சிட்டு போட்டோம் तो ये शिमई तो कुछ भी नहीं, उसे छोड़ दे, पत्थर जितना फेंकने அவன் फेंकने दे, எரிஞ்சிட்டு போட்டோம் उसे फेंक। ஆனால் இந்த நிலைமையை ஆண்டவர் பாப்பார் लेकिन इस परिस्थिति को परमेश्वर என்னுடைய देखेगा। நிலைமையை சூழ்நிலை ஆண்டவர் பார்த்து என்ன மறுபடியும் உயர்த்துவார் मेरा परमेश्वर परिस्थिति को देखकर मुझे ऊंचा करेगा, என்ன மறுபடியும் மேல கொண்டு வருவாரு मुझे फिर ऊपर उठाएगा। Praise the Lord. प्रभु की स्तुति हो। அப்படித்தான் அவனை ஆண்டவர் செய்தார் और ऐसे ही परमेश्वर ने நீங்க किया। 19ஆம் அதிகாரத்துல अब 19वां अध्याय में, அல்லேலூயா 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துல दूसरा शमूएल का 19 अध्याय, அதனுடைய 18வது வசனத்துல நீங்கள் வாசித்தால் उसका 18 वचन में
जब पढ़ेंगे எந்த தாவீது செருப்பு கூட போடாம ஓடினானோ जिस दाऊद ने जूता छोड़कर भाग गया அதே தாவீது மறுபடியுமாய் அப்சலோம் செத்த பிறகு எருசலேமுக்கு வந்தான். वही दाऊद अब्सलम की मृत्यु के बाद यरूशलेम அவனை लौटा எல்லாரும் கரகோஷம் எழுப்பி ராஜாவாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். उसको सब लोग राजा के रूप में फिर उसका அப்படி स्वागत किया ராஜாவாக அவன் திரும்பி வந்துகிட்டு இருக்கும் जब वो போதுதான் राजा बनकर फिर लौट आया இதே சீமை பயந்து போய் शीमाई घबरा कर அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் அல்லேலூயா அந்த 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? ராஜாவாகிய தாவீதினுடைய காலுக்குள்ள என்ன செய்தான்? தாழ விழுந்தோ. और वो और उसके साथ जो लोग थे वो सब दाऊद के चरणों पर गिर गए ஆண்டவர் அவனுடைய அல்லேலூயா இந்த அதே சீமையை அமேசாலி தாவீதுடைய காலுக்கு கீழ கொண்டு வந்துட்டாரு. और परमेश्वर ने उसी शीमाई को दाऊद के पैरों के नीचे लाया எத்தனை பேர் மதிப்பை இழந்து அவனை மறுபடியும் கனப்படுத்தி வச்சிட்டார்கள். कहते लोग कहते कि आदर को खोया हुआ उसको फिर परमेश्वर ने இன்னைக்கு लौटाया கர்த்தர் சொல்றாரு आज परमेश्वर आपसे நீங்க कहता है இழந்த மதிப்பெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர போறாரு. जो आदर को आपने खोया फिर परमेश्वर அந்த लौटाता है கனத்தை மகிமை நீங்கள் அடைவீர்கள். ரபா उस आदर और महिमा को आप लोग फिर நீங்க पाएंगे இருந்த அந்த இடத்துல ரபா जहाँ पर आप लोग रहते हैं உங்க சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் आपके रिश्तेदारों के बीच में உங்க மதிப்பு மரியாதைகளை இழந்து இன்னைக்கு அற்பமாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டு आपके आदर और इज्जत को गवा कर आप लोग ऐसा जीते உங்களை हैं கர்த்தர் உயர்த்தியே தீருவார். लेकिन आपको परमेश्वर ऊंचा करके छोड़ेगा எந்த சொந்தக்காரங்களை அற்பமாய் பார்த்தார்களோ जिन रिश्तेदारों आपको कम समझा அவர்களுக்கு மேல கர்த்தர் உயரமா வச்சார். उनके ऊपर परमेश्वर आपको रख ஹalleluya உங்களை மதிப்புள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறார். आपको आदर के बच्चे बनाकर बनाएगा அதே சங்கீதத்துல வாசிக்கிற 71ஆம் சங்கீதத்துல उसी भजन संहिता 71 में हम पढ़ते हैं 71ஆம் சங்கீதம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம். उसका 21 वचन में 71ஆம் சங்கீதம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம். ஹalleluya என் மேன்மையை என் மேன்மையை பெருக பண்ணுவார். और तू मेरे आदर को और बढ़ाएगा எத்தனை பேர் சொல்ல கர்த்தர் என் மேன்மையை பெருக பண்ணுவார். लोग कहते हैं कि मेरा आदर को और बढ़ाएगा ஹalleluya. हालेलुया ஒரு காலத்துல சிறுமைப்பட்ட வாழ்க்கை, एक समय में बहुत दुखी हुआ ஆனால் இந்த வருஷத்துல இப்பமே கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு உங்களுடைய மேன்மையை மதிப்பை பெருக பண்ண போறாரு. लेकिन परमेश्वर ने पहले से आरंभ कर दिया आपके आदर को बढ़ाने के लिए உங்க மதிப்பு உங்க குடும்பத்தினுடைய மதிப்பை இன்னைக்கு அவர் பெருக பண்ண आपका और ஆரம்பிச்சிட்டாரு. आपका परिवार का आदर और जो इज्जत परमेश्वर आज से बढ़ाता है हालेलुया 2022 2023 நீங்க போகும்போது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தினுடைய மேன்மையை உன்னதமான நிலைமைக்கு கொண்டு போக போறார். और 2023 में जब आप चलेंगे तो परमेश्वर आपकी इज्जत को बढ़ाकर ले चलेगा ஹalleluya हालेलुया praise the lord. प्रभु की स्तुति हो அப்படிதான் ஒரு நாள் ராஜா ஆமான் கிட்ட கேட்டார். और ऐसे एक दिन राजा ने हमान से पूछा 6ஆம் அதிகாரத்திலே அல்லேலூயா எஸ்தர்ல வாசித்தால் एस्तर का 6वां अध्याय में 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ராஜா ஆமான்ட்ட பேசினார். और एस्तर 6 के 6 में हमान से एस्तर ने बात की ராஜா ஒருவனை கனப்படுத்த விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டார். अगर राजा को किसी का आदर करना है तो उसे क्या करना है அவன் நினைச்சான் நம்மள தான் கனப்படுத்துவார்னு சொல்லிட்டு उसने सोचा मुझे ही आदर करेगा 3 காரியத்தை ராஜாட்ட சொல்றாரு. 3 बातों को राजा से कहता ராஜ வஸ்திரம் நீர் உடுத்துகிற வஸ்திரம் அவனுக்கு கொடுத்தணும். और पहला जो वस्त्र तू पहनता है उसे देना चाहिए ரெண்டாவது உங்க தலையில ராஜாவே உம்முடைய தலையில இருக்கிற சிங்காசனத்தை அவன் தலையில வைக்கணும். और तेरे ऊपर का जो सिंहासन है उसको देना चाहिए மூணாவது என்ன சொல்றார்? அவன் ராஜா ஏறுகிற அதே குதிரையில அவனை ஏத்தணும். और राजा जिस घोड़े पर चढ़ता है उससे भी बैठना चाहिए என்னென்ன சொல்றா? ராஜ வஸ்திரம் ராஜா வஸ்திரம் ராஜா கிரீடம் ராஜா குதிரை. और राजा का वस्त्र उसका जो मुकुट और राजा का घोड़ा குதிரையில தூக்கி ஏற வச்சிட்டு उस घोड़े पर किसको बैठा தெரு कर தெருவா சப்பரத்தை கொண்டு வர மாதிரி இவனை கொண்டு வரணுமா? और इसको हर एक सड़क पर घुमाना है ஹalleluya என்ன சொல்லிட்டு வரணுமா? और क्या बोलते हुए இவன் घुमाना தான் ராஜாவால கனப்படுத்தப்பட்டவன் வாழ்க है और ஹalleluya यही राजा के द्वारा आदर किया हुआ है அப்படியே சுத்தி வரணும். और ऐसे भटकते आना है ஆமா நினைச்சா அவனை தான் ஜெய போறான். और हमने सोचा कि उसको ही आदर मिलेगा நீ அந்த அதிகாரம் 10வது வசனத்துல வாசித்தா लेकिन 6 के 10 में पढ़ते இதை हैं நீ உடனே யாருக்கு போய் செய்யின்றார்? மொர்தெகாய்க்கு போய் इस செஞ்சிருந்தார். बात को तुरंत जाके मुर्दगाई को कर ஹalleluya हालेलुया அரண்மனையினுடைய வாசல்ல ஹalleluya ஒரு வாட்ச்மேனை போல கிடந்த இவனை கர்த்தர் ஹalleluya கனப்படுத்த ஆரம்பிச்சார். और महल के फाटक में वॉचमैन के जैसा जो बैठा था उसे प्रभु ने आदर का योग्य அது बनाया மாத்திரமல்ல நீங்க 10ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல வாசித்தா सिर्फ उतना ही नहीं 10 के 3 में अगर आप पढ़ेंगे எஸ்தர் 10ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்துல 3வது வசனத்துல வாசித்தா एस्तर 10वां अध्याय 3रा वचन ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இரண்டாவது இடத்துல கர்த்தர் யாரை கொண்டு வந்து வச்சாரு? மொர்தெகாயை வைத்தார். राजा के अगले स्थान
में जो है उसे मुर्दकाई के रूप में प्रभु ने बनाया। 10ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 3வது வசனத்துல இருந்து. एस्तर 10:3 में அவனை பார்த்தாலே ஆமான் மதிக்க மாட்டான். उसको देखते हुए हामान आदर नहीं करता था ஆமான் அவனை பார்த்துக்கிட்டு சத்தம் போட்டான், நீ ஏன் துண்டை இடுப்புல கட்டல என்னைய பார்த்த உடனே? और हामान उसको हमेशा चिल्लाते रहता था, என்னைய பார்த்த உடனே ஏன் நீ கும்பிடலன்னு சொல்லி சத்தம் போடுவார். मुझे देखकर क्यों तू ऐसा सलाम नहीं किया? ஆனால் இன்னைக்கு அவனுக்கு மேல கர்த்தர் உயர்த்திட்டார். लेकिन उससे भी ऊंचा प्रभु ने उसे किया। எத்தனை பேர் என் கர்த்தர் என் மேன்மையை பெருக பண்ணுகிற कहते लोग कहते கர்த்தர். प्रभु मेरे आदर को बढ़ाता है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, बाजू वाले से कहो, கர்த்தர் உங்களுடைய மேன்மையை பெருக பண்ணுவார். प्रभु आपके आदर को கர்த்தர் बढ़ाएगा। உங்களுடைய மேன்மையை பெருக பண்ணுவார். प्रभु आपके आदर को बढ़ाएगा। அல்லேலூயா, மேன்மையை பெருக பண்ணுவார். प्रभु आपके आदर को बढ़ाएगा। அல்லேலூயா, हालेलुया, ஆமென். हालेलुया। உங்களுக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு, அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். और आप सोच कर भी नहीं देख पाएंगे उतना प्रभु कर देगा। செய்வாரா மாட்டாரா? क्या करेगा कि नहीं? செய்ய ஆரம்பிச்சிட்டார். எத்தனை பேர் कितने लोग विश्वास करते हैं उसने शुरू कर दिया, அவர் இப்பவே செய்ய ஆரம்பிச்சிட்டார்ல. अभी से उसने शुरू कर दिया। Praise the Lord. प्रभु की स्तुति हो। இனி உங்களுக்கு மறுபடியுமாய் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். अभी फिर उस उद्धार के आनंद को प्रभु लौटाता है। 51ஆம் சங்கீதம் 12வது வசனத்துல சங்கீதக்காரன் சொன்னார், भजन से 51 के 12 में वो कहता, ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் நீங்க தாங்க ரப்பா. मेरा उस उद्धार के आनंद को फिर तू लौटा। இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும் ஆண்டவரே. उस उद्धार के आनंद को फिर मुझे। எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப சந்தோஷமா कहते लोग कहते இருந்தீங்க? कि उद्धार पाने के तुरंत बाद हम बहुत खुश थे। எத்தனை பேர் ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தர் ஆராதிக்கும் போது எப்படி இருந்தீங்க? कहते लोग कहते बपतिस्मा लेकर जब उद्धार पाया हमने तब बहुत आनंद थे। அந்த அல்லேலூயால ஒரு சந்தோஷம் उस இருந்தது. हालेलुया में एक आनंद रहा அந்த करता था, ஸ்தோத்திரத்துல ஒரு சந்தோஷம் उस இருந்தது. स्तुति में एक आनंद था। ஆராதனைக்கு வரிஞ்சு கட்டி வரும்போது அதுல ஒரு சந்தோஷத்தோட வருவாங்க. जब आराधना के लिए आते तो खुशी के साथ आते அவ்வளவு சந்தோஷம் நமக்கு அப்புறம். थे। इतना खुशी के साथ उन दिनों में आते அது थे, கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 लेकिन वो थोड़ा थोड़ा बदल के, நானும் போகணுமோ ரப்பா. क्या मुझे भी आज जाना है போவலனா என்ன நினைப்பாங்க? और जाऊंगा नहीं तो क्या सोचेंगे? இப்படி அல்லேலூயா ரொம்ப அல்லேலூயானது பார்த்து 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 கேட்டி கேட்டி வர வேண்டியிருக்கு. और ऐसा देखते हुए आना पड़ता है। ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் இப்ப இல்ல. तो शुरुआत का आनंद अभी नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அதான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு மறுபடியும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. इसलिए कहते हैं, प्रभु मुझे फिर उस उद्धार के आनंद को लौटा। கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. और प्रभु में आनंदित रहना ही मेरा ताकत எத்தனை है। பேர் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் பலப்படுத்துகிறார். कहते लोग कहते हैं, प्रभु में आनंदित रहने के लिए प्रभु बलवंत करता அவர் है। நமக்கு தந்திருக்கிற சந்தோஷம் ஒரு நித்திய சந்தோஷமாய் उसने जो காணப்படுகிறது. आनंद दिया वो हमेशा का आनंद है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। புதுசா கல்யாணம் முடிச்ச உடனே எப்படி இருப்பாங்க ரபாஸ்? और शुरुआत में शादी होने के बाद कैसा रहता ஒரே है? பிளேட்ல சோத்தை போட்டு அங்கிட்டு ஊட்டி இங்கிட்டு ஊட்டி எவ்வளவோ சந்தோஷமா இருப்பாங்க. और शायद एक ही प्लेट में खाना रख के यहाँ दोनों खिलाते அதே रहते हैं। சமயத்துல 10-15 வருஷம் ஆயிடுச்சுனா लेकिन वही 15 वर्ष के बाद ஒருத்தர் பார்க்கிறது பிடிக்காது, கிறுப்புறன்னு இருப்பாங்க ரபாஸ். एक दूसरे को देखने के लिए ऐसा எப்படி जलन में இருப்பா? रहते हैं கிறுப்புறன்னு இருப்பாங்க ரபாஸ். और ऐसा देखते रहते हैं। அல்லேலூயா. ஆமென். அந்த பழைய அந்த சந்தோஷம் இப்ப இல்ல अब ரபாஸ். वो पुराना आनंद नहीं रह இப்ப जाता 10 வருஷம் மறைஞ்சு ஊட்டி விட சொல்லுங்க பாப்பா யாரையாவது. है। अभी 10 वर्ष के बाद कोई खिलाने को बोलो, அந்த அல்லேலூயா, அந்த சந்தோஷம் இப்ப இல்ல ரபாஸ். वो आनंद अभी नहीं है। அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, குழந்தை பெத்த உடனே நல்ல சந்தோஷமா இருக்கும் ரபாஸ். और जब बच्चा जन्म लेता है तो बहुत खुशी होती है। ஒரு வயசு பிள்ளையை தூக்கி கொஞ்சத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். और 1 वर्ष के बच्चों को लेने के लिए खुशी रहती है। அவ்வளவு முத்தம் கொடுத்து சந்தோஷமா இருக்கணும். और इतना चुम्मा देकर खुशी रहते हैं। அல்லேலூயா. ஆனா அதே சமயத்துல 25-30 வயசு ஆயிருச்சுனா लेकिन कोई अगर बढ़कर 25-30 वर्ष का இந்த हो जाता है சிரிக்கியால और इसके कारण இந்த கிறுக்கனால और इस पागल के कारण 25-30 வயசு ஆயிருச்சுனா அல்லேலூயா, அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இப்ப இல்ல. तो 25-30 वर्ष के बाद वो दिन का आनंद नहीं रह அன்னைக்கு जाता। அந்த பிள்ளையை தூக்கி அவன் தோள் மேல போட்டுட்டு இங்க போட்டுக்கிட்டு கடையில போய் அல்லேலூயா அப்பளப்பூ வாங்கி கொடுத்தீங்களே. और उस दिन तो आप लोग कंधे में रख के उसको खिलाते थे அப்பளப்பூ வாங்கி கொடுத்தீங்களே. और बहुत कुछ खिलाते थे। அப்பளப்பூனா என்னது? உருண்டையா இருக்குமே ஒண்ணு அப்பளம் மாதிரி ரபாசரா. அல்லேலூயா. நல்லி வாங்கி கொடுத்தீங்களே. और नलियों को लेकर देते எங்க थे அந்த கடையில தெருவுல இருந்து கடையில வாங்கி கொடுத்தீங்களே. और सड़कों पर ऐसा लेकर देते थे। அந்த சந்தோஷம் எல்லாம் இப்ப போயிருச்சு. लेकिन अब वो आनंद नहीं है। அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ற ஆண்டவரே மறுபடியும் எனக்கு அந்த சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. किसी लोग कहते हैं, प्रभु उस आनंद। கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, மறுபடியும் எனக்கு அந்த சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா.
கர்த்தர் சந்தோஷத்தால் நிரப்புகிறார். और प्रभु आनंद के साथ लौटाता நீங்க है। உக்ரைன்ல போய் பார்த்தால் अगर आप लोग यूक्रेन में जाकर ஒவ்வொரு देखेंगे நாளும் ஆயிரக்கணக்கான குண்டுகள் அங்கே விழுந்து கொண்டிருக்கிறது. और रोज 1000 की गिनती में बम गिरते हैं அநேக கட்டடங்கள் இடிந்து தரமட்டமாய் போயிருச்சு. और बहुत सारे दीवारें टूट कर पड़ी रहती है। இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலேயும் लेकिन इन परिस्थिति के बीच में भी அங்கே உக்ரைன்ல ஒரு கூட்டமான ஜனங்கள் அங்கே அவர்கள் கூடி அல்லேலூயா ஆமென் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதை நாம காண முடிகிறது. लेकिन यूक्रेन में लोग अभी भी उसकी आराधना करते हैं। பிசாசுடைய சந்தோஷத்தை கெடுத்து போட முடியல. शैतान उनके आनंद को बिगाड़ नहीं அவர் पाया। மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். वो लोग महिमा के साथ और आनंद के साथ आराधना करते हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஃபிஜிங்கிற ஒரு நாடு. और फिजी करके एक देश, அந்த நாட்டுக்கு பேர் என்ன நாடு? ஃபிஜி நாடு. और फिजी करके एक देश, நியூசிலாந்துக்கு வடக்கு பகுதியிலே அந்த நாடு இருக்கிறது. और न्यूजीलैंड के उत्तर की ओर वो है। நம்ம நாடு கிடையாது, இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி தீவுகள் நிறைஞ்ச நாடு. और हमारे देश जैसा नहीं, छोटा छोटा द्वीप से ஒரு भरा था। 332 குட்டி தீவுகள் அங்கே நிறைஞ்சு கிடக்கிறது. और 232 ऐसा द्वीप जुड़ा था। 2016 அந்த தீவு முழுவதும் பயங்கரமான சைக்ளோன் காற்று அடிச்சு எல்லா வீடுகளை தரமட்டமாக்கி. लेकिन 2016 में एक तूफान के कारण सारा द्वीप ऐसा टूट அதுல ஒரு தீவு கோரா தீவு முற்றிலுமாய் பாதிக்கப்பட்டு और போயிடுச்சு. उसमें से एक द्वीप कोरा जो पूरा नाश हो गया था। எல்லாம் இழந்து வீடுகளை இழந்து சொத்துக்களை இழந்து அது எல்லாத்தையும் இழந்து கிடக்கிற அந்த கூட்டத்துக்கு மத்தியில और सब घर और सब गवा के जब द्वीप में पड़े थे, ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் பிள்ளைகளோட சேர்ந்துட்டு அல்லேலூயா சோதரம் அல்லேலூயா சோதரம் சொல்லி அதை தகர்ந்து கிடக்கிற அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ பலப்பட்டு और नाश हुआ उस द्वीप के अंदर भी एक परिवार ने जो उद्धार पाया प्रभु की स्तुति आराधना कर रहे थे। ஹalleluya हालेलुया। இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தந்து பலப்படுத்துகிறார். जो खोया हुआ आनंद को परमेश्वर लौटा के आपको देता। எந்த காரணத்தினால உங்களுடைய பழைய சந்தோஷத்தை இழந்து போனீங்களோ, जिस कारण से वो पुराना आनंद चला गया, அல்ல இன்றைக்கு கர்த்தர் உங்களை புதுப்பிக்கிறார். आज परमेश्वर आपको जिलाता है। அந்த பலத்தை தந்து புதுப்பிக்கிறார். उस बल को देकर जिलाता புதிய है, பலத்தை தருகிறார். नया बल को देता அல்ல है, இழந்து போன வீட்டை தருகிறார். खोया हुआ घर को देता இழந்து है, போன சொத்தை தருகிறார். खोया हुआ धन संपत्ति को देता है, இழந்து போன சந்தோஷத்தை தருகிறார். खोया हुआ आनंद को लौटाता है, இழந்து போன ஆரோக்கியத்தை தருகிறார். खोया हुआ सेहत को देता है। அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். वो देने वाला परमेश्वर। யோபு எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். अय्यूब ने भी सब खोया। தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ண போது जब उसके मित्र कृष्ण प्रार्थना அவன் किया, இழந்து போன எல்லாத்தையும் எப்படி கொடுத்தாரா? ரெட்டிப்பாய் கொடுத்துட்டாரா? सब जो उसने गवाया उससे फिर लौटाया। ஆமென். அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? उस वचन में हम क्या पढ़ते हैं? 2 கொரிந்தியர் 6:10 வாசிக்கிறோம். दूसरा कोरिन्थियों 6 का 10 2 में, கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசித்தால் दूसरा कोरिन्थियों 6 के 10 में, அல்லேலூயா நாங்கள் என்ன செய்ய நாங்கள் துக்கப்படுகிறவர்களா இருந்தாலும் நாங்கள் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் எப்படி இருக்கிறோமா? சந்தோஷப்படுகிறவர்களா இருக்கிறோம் சொல்லுங்க. और हम तो दुखी है लेकिन हमेशा आनंदित रहते சொல்லுங்க, हैं। நாங்கள் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் ரபா कहो कि हम लोग दुखी है फिर भी, கையை தூக்கி சொல்ல, நாங்கள் துக்கப்படுகிறவர்கள் என்ன என்று எண்ணப்பட்டாலும் और हाथ लगाओ कि हम लोग दुखी रहते फिर भी, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் பலப்படுத்துவார். हमेशा आनंद के साथ रहने के लिए प्रभु मदद நீ करता है। துக்க உலகத்துல துக்கம் உண்டு ரபா. क्योंकि संसार में दुख है, எந்த பக்கம் பார்த்தாலும் துக்கம் உண்டு ரபா. किसी भी और देखेंगे तो दुख அந்த वेदना। வேலையை பார்த்தா, வீட்டை பார்த்தா, தொழிலை பார்த்தா எல்லாத்துலயும் துக்கம் उस உண்டு. नौकरी घर व्यापार में सब परेशानियां நாம் हैं। துக்கம் உள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டாலோ हम दुखी हैं फिर भी, எப்பொழுதும் அல்லேலூயா சந்தோஷத்தினால் நிரப்பி வச்சிருக்கிறார். हमेशा आनंद के साथ उसने भर रखा है। அல்லேலூயா. हालेलुया। அந்த கப்பல் சேதம் ஒண்ணு செய்ய முடியல ரபா. और वो जो तूफान उससे कुछ बिगाड़ नहीं கப்பல் पाया, சேதம் அல்லேலூயா பவுலை ஒன்று செய்ய முடியல उस ரபா. पौल को कुछ भी नहीं किया। அவர் சொல்றார், நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கிறேன் ரபா. वो कहता है कि मैं प्रभु में आनंदित रहता हूँ। எத்தனை பேர் சொல்லி ஆண்டவருக்குள்ள நான் மகிழ்ச்சியா कितने இருக்கிறேன்? लोग कहते हैं मैं प्रभु में आनंदित रहता हूँ। இழந்து போன வெள்ளிக்காசு கிடைச்ச போது ஒரு சந்தோஷம் ரபா. खोया हुआ सिक्का जब मिला तो एक आनंद, இழந்து போன அந்த ஒரு ஆடு கிடைச்ச போது சந்தோஷம் खोया ரபா. हुआ एक भेड़ जब मिला तो एक आनंद था, இழந்து போன அந்த புராடிக்கல் ஆளலி கெட்டகுமாரன் வந்தபோது சந்தோஷம் வீட்டில் और खोया वो उड़ाऊ पुत्र जब घर आया तो एक आनंद। இழந்து போனதெல்லாம் கிடைக்கும் போது கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை जो தருகிறார். को जब खोते जब मिलता तो प्रभु आनंद को நம்ம देता। இயேசப்பா உலகத்துல வந்த நோக்கமே और அதுக்காகத்தான். यीशु इस पृथ्वी पर आने का योजना भी वही था, அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்காமே வந்தார். और खोया हुआ को ढूंढने के लिए वो आया। அல்லேலூயா. हालेलुया। சொல், இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் அது நமக்கு திருப்பி தருகிறார். कहो कि खोया हुआ सब प्रभु लौटा
लौटाता है, ஆமென். உங்களுடைய சந்தோஷத்தை திருப்பி தருகிறார். आपके आनंद को लौटाता உங்களுடைய है, வீட்டை கர்த்தர் திருப்பி தருகிறார். आपके घर को लौटाता உங்களுடைய है, பணத்தை கர்த்தர் திருப்பி தருகிறார். आपके पैसों को वो लौटाता இழந்து है, போன பொருட்களை கர்த்தர் திருப்பி खोया தருகிறார். हुआ चीजों को लौटाता है, முங்கி போன பொருட்களை கர்த்தர் திருப்பி தருகிறார். डूबा हुआ चीजों को परमेश्वर இழந்து போன लौटाता है, ஆரோக்கியத்தை கர்த்தர் திருப்பி தருகிறார். खोया हुआ सेहत को लौटाता है, இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் திருப்பி தருகிறார். खोया हुआ आनंद को लौटाता है, ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி தந்து நம்மை புதுப்பிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை கட்டி எழுப்புகிறார். खोया हुआ सब कुछ लौटाकर फिर हमें स्थापित करता है और मजबूत करता है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। ஒரு வசனத்துல வாசிக்கிறோம் 147ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல. और भजन संहिता 147 का 2 में हम पढ़ते हैं। 147ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல கர்த்தர் சொன்னார், भजन संहिता 147 के 2 में प्रभु நான் ने कहा, எருசலேமை கட்டுவேன் என்றார். मैं यरूशलेम को बनाऊंगा, நான் எதை கட்டுவேன் என்று சொன்னார்? எருசலேமை கட்டுவேன் என்றார். मैं यरूशलेम को बांधूंगा। எப்ப சொன்னார் எருசலேமை கட்டுவேன் और என்று? कब कहा? எல்லாம் இடிந்து கிடந்த போது, जब सब टूटा पड़ा था, நேபுகாத் நேச்சார் எல்லாம் தரைமட்டமாக்கின போது, जब नेबूकदनेस्सर ने सब तोड़ कर ஆண்டவர் ஒரு रखा, வாக்கு கொடுத்தார், நான் மறுபடியுமாய் அதை கட்டி எழுப்புவேன். प्रभु ने एक प्रतिज्ञा दी कि मैं सब फिर बनाऊंगा। Praise the Lord. प्रभु की स्तुति சொல்ல हो। நீங்க தான் அந்த எருசலேம். कहो कि आप ही वो உங்களுடைய यरूशलेम, குடும்பம் தான் அந்த எருசலேம். आपका परिवार ही यरूशलेम है। இடிந்து கிடக்கிற உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, टूटा हुआ आपका परिवार का जीवन, இடிந்து கிடக்கிற உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் और टूटा हुआ आपके जीवन में सब कुछ, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில आपका आत्मिक जीवन, எல்லாவற்றையும் இந்த ஆராதனையில கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். और सबको फिर बनाने वाला परमेश्वर Praise the है। Lord. हालेलुया। அவர் எலும்பு கூடுகளை உயிரோடு எழும்ப वो வைத்தார். हड्डियों को जीवित खड़ा कर पाया, எல்லாம் நஷ்டமாயி சிதறி கிடந்த எலும்பு கூடுகள் सब नाश होकर पड़ा हड्डियों, எல்லாவற்றையும் எழுந்து நிறுத்த வைத்தார். सबको उसने खड़ा करके அதை मजबूत, கட்டி எழுப்புகிற தேவன் அரபா. सबको खड़ा करने वाला கட்டி परमेश्वर, எழுப்புகிற தேவன் அல்லவா. सबको बांधने वाला परमेश्वर। ஆமோஸின் புஸ்தகம் 9:14 வாசித்தால், हम आमोस के 9 के 14 में, ஆமோஸின் புஸ்தகம் 9:14 வாசித்தால், आमोस का 9 का 14 में, பாழாய் கிடக்கிறவைகளை நீ கட்டுவாய் और அல்லவா. जो कुछ नाश पड़ा है उसे तो बांधेगा। எத்தனை பேர் சொல்ற பாழாய் கிடக்கிறவைகளை நீ கட்டி எழுப்புவாய். ये लोग कहते हैं नाश पड़ा हुआ चीजों को प्रभु बनाएगा। இதெல்லாம் பாழாய் போய் அதுல ஒண்ணுமில்லாம கிடக்கிறதோ அதை கட்டி எழுப்பும்படியாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். जो कुछ नाश होकर व्यर्थ पड़ा है उसे परमेश्वर बांधने को मजबूत Praise the करेगा। Lord. ஹalleluya. हालेलुया। ஜெர்மனி என்கிற ஒரு நாடு, और जर्मनी करके एक देश है, அந்த நாட்டுக்கு தலைவனாய் அதிபதியாய் இருந்த பேர் தான் ஹிட்லர் அல்லவா. और उस देश का जो मुखिया था वो हिटलर था, ஏறத்தாழ 1,00,000 யூதர்களை அவன் கொன்னு குவிச்சார் அல்லவா. और 1 लाख कम से कम यहूदी को उसने मारा, அதனால வந்த தண்டனை, और उसी कारण क्या दंड मिला? இரண்டாவது உலக போர் நடந்தது. जब दूसरा विश्व युद्ध அந்த हुआ, இரண்டாவது உலக போர்ல அதிகமாய் பாதிக்கப்பட்டு அழிஞ்சு போனது இந்த ஜெர்மன் தான். और सबसे ज्यादा वो जर्मनी ने नाश, ஜெர்மனுடைய தலைநகரம் பெர்லின் அல்லவா. और जर्मनी का मुख्य स्थान बर्लिन அந்த था, பெர்லின் நகரத்துல ஒரு வீடு கூட தப்பிக்காதபடிக்கு எல்லாம் முடிஞ்சு போனது, அழிஞ்சு போயிடுச்சு. और बर्लिन में अभी एक भी घर रह नहीं पाया, सब नाश हो गया। அந்த இரண்டாவது உலக போர்னால दूसरा विश्व युद्ध के कारण, ஜெர்மன், பெர்லின் இந்த இடங்களிலே 25% இடம் ரஷ்யாவும் போலந்தும் பிடிச்சுக்கிட்டாங்க. और रशिया और पोलैंड ने 25% का जगह ने जर्मनी का ले लिया, அவருடைய நிலப்பரப்பை இழந்து போனார்கள். उन्होंने अपना जगह को खो दिया, அவர்கள் கட்டிடங்களை இழந்து போனார்கள். और जो इमारतों को खो दिया, எல்லா தொழிற்சாலைகள் அழிந்து போயிட்டு, सारे व्यापार को खो दिया, தொழிலே இல்லாமல் अब போய்விட்டது. बिना व्यापार के वो लोग थे, பட்டினி சாவுதான், வேற வழி இல்லாமல் இருந்தார்கள். भूख के कारण मरना ही था। ஆமே 2045 இருந்து 2047 வரைக்கும் இரண்டாவது உலக போர் நடந்தது அல்லவா. और 2045 से 47 तक दूसरा विश्व युद्ध था। அந்த உலக போர் முடிஞ்ச பிறகு जब वो विश्व युद्ध खत्म हुआ, கொஞ்சம் கொஞ்சமாய் பெர்லின் நகர் புதுப்பிக்கப்பட்டது. थोड़ा थोड़ा करके वो बर्लिन का देश बनने लगा। 1973 வரைக்கும் அந்த ஆலய பட்டணம் புதுப்பிக்கப்பட்டது அல்லவா. 2073 तक वो बढ़ता ही गया। இன்றைக்கு நீங்க பெர்லின்ல போய் பார்த்தால் अगर आज बर्लिन में இந்த जाएंगे, பழைய நிலைமை அல்ல இப்போ. अभी वो पुराना स्थिति नहीं அந்த है, பெர்லின் ஆலய மகிமையாய் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. बर्लिन महिमा से भर गया। ஹalleluya. हालेलुया। அத பார்க்கிறதுக்கு ஆச்சரியமாய் காணப்படும். वो देखने के लिए अद्भुत रूप எத்தனை में பேர் है। இந்த பெர்லினை ஹalleluya மனுஷன் கட்டி எழுப்ப முடியும் என்றால், ये लोग कहते हैं बर्लिन को अगर मनुष्य फिर बना எத்தனை पाया பேர் तो, இடிஞ்சு கிடக்கிற என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் கட்டி எழுப்ப முடியும். कहते लोग कहते हैं टूटा पड़ा मेरे जीवन को परमेश्वर फिर बना सकता எல்லாவற்றையும் है, கர்த்தரால எழுப்ப முடியும். सब कुछ फिर खड़ा कर அவர் सकता है, மகிமையாய் நிறுத்த முடியும். वो महिमा के लिए खड़ा कर எத்தனை सकता பேர் है। அவர் மகிமையாய் நிறுத்த முடியும். ये लोग कहते हैं महिमा के रूप में खड़ा कर सकता அவர் है, சொல்றார், நான் எருசலேமை கட்டுவேன். क्योंकि वो कहता है कि
मैं यरूशलेम को இன்னைக்கு உங்க बांधूंगा। பேரை சொல்லி சொல்றாரு आज आपके नाम को लेकर நம்ம कहता பேரை है, சொல்லி சொல்றாரு हमारे नाम को लेकर वो உன் कहता है வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேன் कि तेरे जीवन को मैं, உன் குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன் तेरे परिवार को मैं बांधूंगा, அல்ல உன்னுடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேன் तेरे जीवन को मैं बनाऊंगा। எதெல்லாம் தரமட்டமாய் கிடக்கிறதோ सब कुछ नाश அதை पड़ा குறித்து है, நீ ஒன்று கலங்காதே उसके बारे में चिंतित இனி मत हो। கட்டுகிறது நீ அல்ல अभी बांधने वाला तू नहीं, ஆமென் நான் கட்டி எழுப்புவேன் நான் எருசலேமை கட்டுவேன் मैं यरूशलेम को நான் बनाऊंगा, உன் குடும்பத்தை கட்டி मैं எழுப்புவேன் तेरे परिवार को நீ बनाऊंगा, ஒரு சாட்சியாய் இருப்பாய் तू एक गवाही நீ बनेगा, கர்த்தருக்கு மகிமையாய் நிற்பாய் तू प्रभु के लेकर நீ गवाही வெட்கப்பட்டு बनेगा, போவதில்லை तू लज्जित नहीं होगा, வெட்கப்பட்டு போவதில்லை तू लज्जित नहीं होगा, உன்னுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக तेरा मन व्याकुल நீ न हो, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக और दुष्ट के बदले में கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார் प्रभु आनंदित करेगा, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக दुष्ट को देखे हुए दिनों के அவர் உங்களை बदले மகிழ்ச்சியாக்குறபடினால் प्रभु तुम्हें आनंदित ஓ करेगा। சீயோன் குமாரத்தியே सिय्योन के कुमारी, சீயோன் குமாரனே सिय्योन पुत्री, நீ மகிழ்ந்து களிவுறு तू आनंदित हो, உன் கட்டுகள் அறுந்து போயின तेरे बंधन टूट गए। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। நாம் முழங்கால் படிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார் हम घुटने टेक कर परमेश्वर को धन्यवाद करें, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார் परमेश्वर को धन्यवाद कहेंगे। அல்லேலூயா ரபிகரபா हालेलुया। இன்னைக்கு ஆண்டவர் தந்த அந்த வார்த்தைகள் ரபா आज प्रभु ने दिया इन, அல்லேலூயா ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துகிறார் सबको बलवंत करता है। சோர்ந்து போய் தேவ பிள்ளையர்கள் जो निराश पड़े लोग, சோர்ந்து போய் கிடக்கிற தேவ பிள்ளையர்கள் निराश हुए परमेश्वर के बच्चे, கொஞ்சம் வாயை திறந்து அவரோடு பேசுவார் थोड़ा मुंह खोलकर उससे बात करो, அப்பான்னு சொல்லுங்க ரலபா पिता करके बुलाओ, புதுப்பிக்கிறவரே நன்றி அப்பா फिर बनाने वाला धन्यवाद, அதை கட்டி எழுப்புகிறவரே நன்றி फिर அப்பா स्थापित करने वाला மறுபடியும் நீர் எனக்கு தருகிறபடி நான் நன்றி मुझे அப்பா सब लौटा रहा धन्यवाद। ரெட்டிப்பாய் அல்லேலூயா நீர் யோபுக்கு கொடுத்தீரலபா दुगना तूने अय्यूब को दिया, யோபு இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தீர் अय्यूब ने जो खोया सब दुगना दिया, அல்லேலூயா ஆமென் அரணுக்கு திரும்புங்கள் என்றீரே ரலபா जब उसको दुगना किया, நான் ரெட்டிப்பான நன்மையை வரப்பண்ணுவேன் என்றீரே ரலபா तूने कहा कि मैं दुगना दूंगा, யோபுக்கு ரெட்டிப்பாய் வரப்பண்ணது போல ரலபா जैसे अय्यूब को दुगना दिया, கர்த்தர் ரெட்டிப்பாய் கொண்டு வருகிறார் ரலபா प्रभु दुगना लौटा அந்த था। யோவேலினுடைய நாட்களிலே ரலபா उस योएल के दिनों में எல்லா ஆசீர்வாதமும் பயிர்ச்சே ரலபா सारा आशीष चला அந்த गया தேசத்தில் இருந்த பயிர்கள் எல்லாம் நாசமாய் போய் और விட்டது देश का सब खो नष्ट हुआ வெட்டுக்கிளிகள் தின்று எல்லாம் அழித்து और போட்டு टिड्डियों விட்டது ने सब खाकर नाश किया। ஆமென் தேசத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கடந்தார்கள் ரலபா. देश के लिए भोजन के लिए कुछ नहीं था, அப்பொழுது யோவேல் தீர்க்கதரிசனம் உரைத்தான் ரலபா. तब योएल ने भविष्यवाणी की, நீங்கள் அல்லேலூயா உங்களுடைய வஸ்திரத்தை அல்ல ரலபா. तुम लोग वस्त्र को नहीं உங்களுடைய இருதயத்தை கிழித்துக் கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் ரலபா. लेकिन मनों को फाड़ कर परमेश्वर के पास मुड़ो, உபவாசத்தின் நாளை நியமியுங்கள் ரலபா. उपवास का दिन को नियमित करो, ஆண்டவருடைய சமூகத்துல கூடி நீங்கள் உபவாசத்தோடு நீங்கள் அலறுங்கள் நீங்கள் கூப்பிடுங்கள் ரலபா. प्रभु की उपस्थिति में उपवास के साथ आओ। அப்படித்தான் ஜனங்கள் ஓடி வந்தார்கள் और वैसे ही लोग भाग आए, எலியாவின் ஆமென் யோவேலின் தீர்க்கதரிசனத்தை கேட்டு ரலபா. योएल के भविष्यवाणी को அவர்கள் सुनकर அழுது ஆண்டவரை நோக்கி கதறினார்கள் वो लोग रोकर परमेश्वर को पुकारे, அவர்கள் மன்றாடி ஜெபித்தார்கள் ரபா. वो लोग विनती करके प्रार्थना எல்லாரும் की, ஒப்பு கொடுத்து எங்களை மன்னியும் என்று सब கதறினார்கள் लोग ने समर्पण किया कि प्रभु माफ कर। ஹalleluya. हालेलुया। அப்பொழுது 25வது வசனத்திலே இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் तब दूसरा अध्याय का 25 वचन में, யோவேல் 2:21 கர்த்தர் பேசினார் ரபா. योएल 2 के 25 में, தேசமே நீ பயப்படாதே ரபா. और देश तो घबराना नहीं, தேசமே நீ பயப்படாதே ரபா. तो डर मत, இனி நீ மகிழ்ந்து களிகூரு ரபா. अभी तू आनंदित हो, இனி நீ மகிழ்ந்து களிகூரு ரபா. अभी तू आनंदित हो जा। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ரபா. परमेश्वर महान, இனி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். अभी परमेश्वर महान कामों को करेगा। வெட்டுக்கிளிகள் தின்னதுக்கு பதிலாக ரபா. जो टिड्डियों ने नाश किया, வெட்டுக்கிளிகள் அழிச்சு போட்டதுக்கு பதிலாக टिड्डियों ने जो नाश किया, உனக்கு கர்த்தர் ஆலையில கோதுமையை தருகிறார் ரபா. परमेश्वर गेहूं को देता, திராட்சை ரசத்தை தருகிறார் ரபா. दाखरस को देता, ஒலிவ எண்ணெயை தருகிறார் ரபா. जैतून का तेल உன் देता, திராட்சை ஆலை நிரம்பி வழியோ तेरा ரபா. वो दाखलता का உன் जगह भरेगा, களஞ்சியங்கள் நிரம்பி வழியோ ரபா. तेरा सब நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை காண்பாய். भर के उमड़ने वाला आशीष को இனி நீ देखेगा। வெறுமையாய் கிடப்பதில்லை ரபா. अब तो खाली नहीं இனி रहेगा, பட்டினி சாவு இல்லை ரபா. अभी भूखा नहीं मरेगा, வெறுமையாய் இருப்பதில்லை. खाली नहीं रहेगा। ஐயோ ஒரு நன்மையும் இல்லையே, मुझे कोई आशीष ஒரு नहीं, ஆசீர்வாதமும் இல்லை. मुझे तो आशीष नहीं நீ है। இனி கலக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. अभी निराशापन के साथ जीने का जरूरत தேசமே नहीं, நீ பயப்படாதே. देश तो डरना नहीं, சகோதரா சகோதரி நீ பயப்படாதே. भाई और बहन डरने का जरूरत கர்த்தர் नहीं, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். परमेश्वर महान कार्यों को இனி நீ करेगा। வெறுமையாய் இருப்பது அல்ல. अब तू खाली नहीं உன் रहेगा, களஞ்சியங்கள் நிரம்பி வழியோ. तेरे सब உன் भरेंगे, பாத்திரங்கள் நிரம்பி வழியோ. बर्तन உன் भरेंगे, சமையல் அறை நிரம்பி வழியோ. तेरे पात्र भरेंगे, உன் வீடு ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழியோ. घर और रसोई घर भरेगा। ஹalleluya. हालेलुया। அவர் நன்மையால் நிரப்புகிறார். वो भलाई
ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். आशीषों से भरता है। ஹalleluya. हालेलुया। கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்ப தேவ பிள்ளையே, परमेश्वर को महिमा देते உன் களஞ்சியங்கள் நிரம்பு ரபாஸ். आपके पात्र भरेंगे, ஆலைகள் நிரம்பு ஹalleluya. आपके நீ जगह நிரம்பி भरेगा, வழிகிற அனுபவத்தை காண்பாய். भर के उमड़ने वाला இப்பொழுதே கர்த்தருடைய கரம் இறங்கி கிரியை செய்கிறது. परमेश्वर का हाथ उतर के काम உனக்காய் करता है, கர்த்தர் கிரியை செய்கிறார். आपके लिए काम करता है, உங்களுக்காய் கர்த்தர் இப்பொழுதே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். आपके लिए परमेश्वर अभी से काम करता है। இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். भलाई को पाओ, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். आशीष की भरपूरी, அந்த பட்டினி மாறுகிறது, वो बंधन टूटता அந்த है, கடன் கட்டுகள் மாறுகிறது. कर्ज की बंधन हटता है, ஒண்ணும் இல்லையே, कुछ भी नहीं ஒரு है, ஆசீர்வாதமும் இல்லையே. कोई आशीष नहीं, நீ வெறுமையாய் வாழ்ந்த காலங்கள் முடிந்து போயின. आपके खाली जीवन खत्म, அந்த பஞ்சத்தினுடைய நாட்கள் முடிந்து போயின. वो अकाल के दिन खत्म हो गए। ஓ இந்த நாளிலே, इस दिन में, இந்த ஆராதனையிலே इस आराधना में பெற்றுக்கோ, आप पाओ, பூரண கிருபையை பெற்றுக்கோ, परिपूर्ण कृपा को पाओ, பூரண நன்மையை பெற்றுக்கோ, परिपूर्ण भलाइयों को पाओ, பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. आशीष की भरपूरी को पाओ, இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम ஓ से நிறைவான ஆசீர்வாதம், दुगना आशीष, நிறைவான அபிஷேகம். अभिषेक का நீ भरपूरी, ஒரு காலத்துல நல்ல அபிஷேகத்துல நின்றாய். एक अभिषेक से भरता ஆனால் था, இன்றைக்கு உன் அபிஷேகத்துல ஒரு குறை உண்டு. लेकिन आज अभिषेक में உன் कमी, ஆவியின் நிறைவிலே ஒரு குறை உண்டு. में भरने में कमी है, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குறை உண்டு. आत्मिक जीवन में कमी है, ஆனால் இந்த ஆராதனையிலே लेकिन इस आराधना में அவர் குறைவெல்லாம் நிறைவாக்கி वो கொண்டிருக்கிறார். कमियों को पूरा करता, நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். वो पूरा करता। அல்மானா பரக்கபா திரபா சல்வாரி ஒரிதி தரபாசி. ஹalleluya. நீ கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பிக் கொண்டிருக்கும் போது तो ताली बजाकर जैसे आत्मा में भरता, ஆரோக்கியத்தை மறுபடியுமாய் வரப்பண்ணுகிறார். உன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியுமாய் தந்து அலையை பலப்படுத்திக் उद्धार के आनंद को लौटा था, கொண்டிருக்கிறார். திரபா சல்மானா உத்தாபா திரபா கபாராலாபா ஓ ரபா திரபா இழந்து போன பலத்தை அவர் மறுபடியுமாய் தந்து உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். खोया हुआ फल को लौटा था, இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से பலத்தை பெற்று फल को पाओ, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள், आनंद को पाओ, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள், सेहत को पाओ, அப்படி வல்லமையை பெற்றுக்கொள், उसके अभिषेक को இழந்து पाओ, போன நன்மைகளை பெற்றுக்கொள், खोया हुआ भलाई को पाओ, இழந்து போன உன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். खोया हुआ अभिषेक को पाओ। அந்த சிம்சோன் இழந்து போன शिमशोन ने खोया अभिषेक को गवाया, அவன் ஆண்டவரிடத்துல கதறின போது लेकिन जब प्रभु से அபிஷேகம் இறங்கியது, अभिषेक भरा, தேவ வல்லமை இறங்கியது. परमेश्वर का सामर्थ भरा, ஆராதிக்கிற இந்த வேளையிலே इस समय ஒரு में அக்கினி இறங்குகிறது. एक आग உன்மேல் ஒரு அக்கினி இறங்கிக் आपके ऊपर एक கொண்டிருக்கிறது. आग उतर உலவலவ சல்வலவனவோ உடபௌதனாலவ ரக்கபதீராலவசி ஈதிகதரவ கந்தரவ உடாலவசம. ஹல்லேலூயா. இதகதரபலவ விரபதரபலவரி விலபதுரப கபரலபரவ அல்மனவ உடாலவரவ உடபௌதரிவி கந்தரவரவ. தடுக்கிற கிரியைகள், சத்துருவின் போராட்டங்கள், ஆதாரத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவே கர்த்தர் விடுவித்து உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நன்மையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உலகத்தரவ சல்வரவரி நீத பௌதராலவரவோ. அல்லேலூயா. அல்மனம சந்தலவரவோ உடப திரலவ சக்கர. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அப்பா கிட்ட பேசுங்க. परमेश्वर बात करता, கரங்களை உயர்த்தி हाथों को उठाकर அப்பான்னு கூப்பிடுங்க. पिता करके पुकारो, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. यीशु पिता। சொல்லிக்கிட்டு இருக்கும் போது जैसे आप लोग மகிமையான ஆவியானவர், महिमा वाला पवित्र आत्मा, மகிமையானவருடைய சமூகமால महिमा वाला उसको उपस्थिति ஒவ்வொரு மேலும் இறங்கி और பலப்படுத்துகிறார். एक के ऊपर उतर के बल देता, நீ ஒன்றில் வெட்கப்பட்டு போவதில்லை. तू अभी लज्जित ना होगा, ஒரு மாற்றத்தை நீ காண்கிறாய். एक बदलाव को ஒரு देखेगा, விடுதலை நீ காண்கிறாய். एक छुटकारे को देखेगा, உன் பலவீனம் மாற்றப்படுகிறது. तेरे कमजोरी हटता है, பலவீனம் மாற்றப்படுகிறது. तेरा कमजोरी निकलता, இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. यीशु के नाम से ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள். एक नया बल को पा, ஆயத்தரம் சொல்லுங்க. मुकर कर कहो यीशु, இயேசுவே, यीशु நீர் பெரிய காரியங்களை செய்கிறபடினால் நன்றி. तू महान कामों कर रहा है इसलिए धन्यवाद। உடப சல்வலப கபதிரலப உல்மன பௌதுரிபி லேமா ஷக்குரா பலப ஷம்மா. ஆமே. ஹalleluya. நீதகதரலப ஷல்மனவரா உடப பௌதுரிபி கதர பௌடாலவசி. ஹalleluya. 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 பரலோக பிதாவே, இந்த நாளிலுமே ஆராதிக்கும்படியாய் நீர் ஒவ்வொருத்தரையும் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றி அப்பா. எங்கள் தேவனே, இந்த நாளிலே இழந்து போன ஆரோக்கியத்தை மறுபடியும் தரும்படியா, இழந்து போன பலத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை எல்லாவற்றையும் நீர் தந்து
புதுப்பிக்கிறவரே நன்றி அப்பா. அதில் இழந்து போன எல்லாத்தையும், வீடுகள், நிலங்கள் எல்லாவற்றையும் திருப்பி தருகிற கர்த்தர். தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல நம்முடைய பிள்ளைகள் திருப்பி கொள்ள கிருபை செய்கிறவரே நன்றி. யோவேலின் நாட்களில் எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து போய் பட்டினி கடந்த நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் என்று வாக்கு கொடுத்து ஆசீர்வதித்த கர்த்தர். என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு கொடுத்து ஆசீர்வதித்தது போல ஆராதனையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் தேற்றி, நீர் பலப்படுத்தினீர் அல்லவா, எல்லாம் நீர் புதுப்பித்தீர் அல்லவா. நான் எருசலேமை கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தது போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தகர்ந்து கிடக்கிறதோ அவை எல்லாவற்றையும் மறுபடியும் கட்டி எழுப்பி உமக்கென்று மகிமையாய் நிறுத்துகிறபடினால் ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், அதை தொடர்ந்து காத்துக்கொள்ளும். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முள்ளமே ஸ்தானத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் சேலம் என் நண்பராக. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.